ඇත්තට ඇවිල්ලා තිබෙන තව මම හිතන තව දවසක් වෙනකොට මේ මාස ඉවරයි කියලා. நான் நினைக்கிறேன் 2025 ஆண்டு மத்திய பகுதிக்கு வந்திருக்கேன். ஒரு நாள் இந்த வருஷம் மாதம் முடியுது. මම හරි කියලා ජූන් මාසයේ 29 30 මම හිතන්නේ එටත් එක්ක ஜூன் மாதம் 29 நாளையோட ஒரு 6 மாதம் முடிந்தது. 6 மாதம் ஆண்டவர் கொண்டுட்டாரு. ஹalleluya ஹalleluya. கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. கண்ணீரால் நன்றி சொல்கிறேன், கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்து. எல்லாரும் உங்களுடைய கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பாப்பா. கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்க. நன்றி 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 ஓ நன்றி நன்றி ஐயா, ஓ பல கோடி நன்மை செய்தி. நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தி. கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, நன்மை செய்தீரே. கரங்களை உயர்த்து நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை. சொல்லுங்க நன்றி 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 ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. எல்லாரும் உங்களுடைய சத்தத்தை உயர்த்து. நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. எல்லாரும் சொல்லு கண்ணீரா, கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, பல கோடி. தேவன் அப்படியே உங்களுடைய வாழ்க்கையில இந்த காலை வேளையில கண்ணீரால் நன்றி கணக்கில்லா நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. திரும்ப ஒரு தடவை சொல்லுங்க கண்ணீரா, கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. தரலரபசேரே. எல்லாரும் கண்ணீரா நன்றி சொல்கிறேன் எப்படி சொல்றங்க? தேவா, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லா நன்மை நன்றி 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 ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. நன்றி 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 ஐயா ஏசையா,
அப்படி ஆராதனை செய்யுங்க பாப்போம். එම අපි උනාද නමස්කාර කරමුද? බාරාෂේ ගාරාගා ඒගලා මාෂේලා මාෂල්ලා බාරියතෝ ஏசையா ගාරියලා සුරබා நன்மை செய்தீரே යලා මාෂේ ஐயா යනා මාෂේලා ගාරා பல கோடி ඔරියලා බරබදෙරිය රන්තුලම ஓ මාෂේ ගාරා බා நன்றி தேவா கணக்கில்லா நன்மை செய்தீரே. Thank you. Thank you. கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா கணக்கில்லா நன்மை செய்தீரே. Hallelujah. ரலரபசி கரங்களை உயர்த்து. Hallelujah. 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 Thank you, Jesus. எத்தனை பேருக்கு உங்களோட கண்ணீர்லாம் நன்றி சொல்ல முடியும்? ඔබ කී දිනකටද ඔබගේ කඳුලින් උන්වහන්සේලා ස්තුති පුදන්න පුළුවන්? கணக்கில்லா நன்மை செஞ்சிட்டாரு. සීමාවක් නොමැති උන්වහන්සේ යහපත කළානේ. தாழ்வில் என்னை தெரிந்து கொண்டு தயவாய் என்னை உயர்த்தி வைத்து. ஐயா தாழ்வில் அப்படியே தாழ்வில் என்னை நினைத்தீரே. ஓ தயவாய் என்னை உயர்த்தினீரே. உந்தன் அன்பை என்ன சொல்லுவே. අපි කොයිතරම් යටත් වෙලා ඉන්න කලද දෙවියන් වහන්සේ අපි උසස් කළේ. எவ்வளவு தாழ்வில் இருக்கும் பொழுது கர்த்தர் எங்களை உயர்த்தி இருக்கிறார். அப்படியே அந்த ஓகனுக்கு அப்படியே செவி கொடுத்திருக்க அப்படியே கரங்களை உயர்த்தி. අපි I am not hurry. I am not hurry. මට ඉක්මනින් යා යුතුයි කියලා තැන මම නැහැ. எனக்கு மிகவும் வேகமாய் துரிதமாய் செல்ல வேண்டும் என்று මට විනාඩි 5ක් දෙකක් කතා කළත් කමන්නේ. எனக்கு 5 நிமிடம் නම பேசினாலும் ශ්‍රද්ධාත්මයන් වහන්සේ වැඩ කළ යුතුයි. ஆவியானவர் கிரியை செய்ய வேண்டும். ඔබට මාන්සීන ඔබ වාඩි වෙන්න අවුලක් නැහැ. உங்களுக்கு களைப்பா இருந்தா நீங்க அமர்ந்து ඔබ ඉට ගන්න පුළුවන් ඔබ ඉට ගන්න. நின்று இருக்க முடியும்னா நின்று ඔබ හිතනවා මම දනගා යුතුයි කියලා. yes perfect okay. நினைப்பீங்களா நீங்கள் முழங்கால் படியினால் ඔබ දෑත් ඔසවන්න ඕනේ නම් கரங்களை உயர்த்த මම வேண்டும். ඔබ මග පෙන්වන්න මම කියන්න අද ලෑස්ති නැහැ. நான் உங்களை வழிநடத்த சொல்ல நான் விரும்பவில்லை. Hallelujah. கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா கணக்கில்லா நன்மை. கண்ணீரால் நன்றி சொல். காங்கிரிகேஷன் நீங்க பாடுங்க. திரும்ப சொல்லுங்க. கண்ணீரால் நன்றி சொல்கிறேன். காங்கிரிகேஷன் கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி. திரும்ப கொஞ்சம் காங்கிரிகேஷன் உங்களுடைய வாய்ஸ் அப்படியே ரேஸ் பண்ணுங்க பாப்போம். கட்டாரலா இப்ப எல்லாரும் சொல்லுவோமா? நன்றி 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 ஐயா ஏசையா பல கோடி நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா ஏசையா பல கோடி நன்மை செய்தீரே. கண்ணீரால் நன்றி சொல்கிறேன். கணக்கில்லா நன்மை செய்தீரே. சில நேரம் அலனும் போல இருக்கு. சில நேரம் சமாட் அனந்த உணவாக நன்றி அவளை செஞ்சிருக்கிறார் ஆண்டவர். எச்சரிக்கை அனந்த கர்லத்தியோ கணக்கில்லா நன்மை செய்தீரே.
කොයිතරම් දේවල් දෙවියන් වහන්සේ අපිට කළාද. தேவன் எவ்வளவு நன்மையான காரியங்கள் செய்திருக்கிறார். ඔබගේ ජීවිතේ කොච්චර කළාද. நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு செய்தார். ඒ නිසා අපි Lord දෙවියන් වහන්සේව ප්‍රශංසා කරන්නේ. ஆண்டவரை நாங்கள் ஆராதிக்க வேண்டும். அப்படியே கரங்களை தட்டி அவை ஆத்மல சன்னாதே கரங்களை தட்டி ஆத்மல சன்னாதே. Hallelujah. Hallelujah. Praise the Lord. பிரசன்ஸா வேவா. Hallelujah. Hallelujah. Glory, glory. பலத்த கரகோச. அபே தවත් උද්‍යෝගිමත්ව තදින් අත්වලස නාදෙන් දෙවියන් ස්තුති කරමු. ප්‍රශංසා කරමු. ලේවා ශේරගල දෙයරන්දුලවා. Amen. வாடி வேமோ. අමර්ධ කොළුව. දෙවියන් වහන්සේගේ නාමයට ස්තුතියි. කර්තෘ නාමத்துக்கு ස්තෝත්‍රය. මෙතන සමහර යූත්ලා සමහර දරුවෝ ඉන්නවා සමහර ටැලන්ට් ඉන්න කට්ටිය ඉන්නවා. வாலிப பிள்ளைகள் இருக்காரு, சில தாளந்து உள்ளவர்கள் இருக்கிறார்கள். මේ වගේ කෝරස් එකක් ද්‍රවිඩ භාෂාවෙන් යනකොට සිංහලෙන් පටස් ගාලා පරිවර්තනය කරන්න පුළුවන් තියෙනවා වෙන්නත් පුළුවන්. සමහර ඉන්නව කාලවල සිංහලෙන් දෙමළෙන් සිංහලට පරිවර්තනය කරගන්න පුළුවන් යස් හත උසන්න නැත්නම් සුදාප්නයන් වාස අන්‍ය භාෂාවෙන් வருகிற நாட்களிலே தமிழை மொழிபெயர்க்க முடியுமானால் யாராவது இருப்பீர்கள் என்றால் கரங்களை உயர்த்தீர்கள். සුදාප්නයන් වාස ඔබට වැඩ කරාය. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். நான் ஒருத்தனை தேடுறேன் அவனை காணோம். மேக்கினே கோயினோ யானே. ரைட் ඔබලා ඔක්කොම සාක්ෂි දුන්නා. நீங்கள் எல்லாரும் சாட்சியை கொடுத்தீர்கள். මං කොහොමම අදිස්සි නෑ. நான் சொல்ல எனக்கு அவசரம் இல்லை. පොඩ්ඩක් කතා කළත් ඇති. கொஞ்சம் பேசினாலும் போதும். දෙවියන් වහන්සේ බලවන්තයි. தேவன் வல்லமை உள்ளவர். ஹalleluya. ஹalleluya. සුදාප්නයන් වහන්සේ අප හතරේ සිටිනවා. பரிசுத்த ஆவியானவர் எங்க மத்தியில் இருக்கிறார். ගියසුමානේ මම දැක්කා යූත්ලා ලස්සනට වර්ෂිප් කළා. கடந்த வாரம் வாலிபர்கள் நன்று அழகாக அவர்கள் ஆராதனை செய்தார்கள். දේශනා කළා. பிரசங்கித்தார்கள். ගේම්ස් දුන්නා අපිට කේක් දුන්නා. ඉතින් සමහර දේවල් අපිට දුන්නා. அநேக போட்டிகள் விளையாட்டு போட்டிகள் வைத்திருந்தார்கள். அநேக காரியங்கள் பரிசுகள் கொடுத்தார்கள். கார்த்திக் சார் அவங்கள நான் காணல சார். கார்த்திக் මම දැක්කේ නැහැ. ஹalleluya. ரோஷான் ஒனே காணலையா போன ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங். ரோஷான் දැක්කෙත් නැහැ. சிவகுமார் காணல. தினேஷ் எஸ். சிவகுமார் பிரதர் தினேஷ். தினேஷ் வந்திருந்தாரு. ஏன் நான் தான் காணலையோ. ஹalleluya. ஸோ அதில் ஒரு மகன் கொஞ்சம் பாடுனா. පුතේ ගායනා කරා. கொஞ்சம் என்னை அதிர்ச்சிக்குள்ளாக்கிட்டு. ඒක මට විශ්මයටපත් වෙනවා. அவங்களோட குடும்பத்துல நான் சொன்னேன். ඒගොල්ල පවුලේ මම කිව්වා. அந்த அம்மா அப்பாவுக்கு 3 பிள்ளைகள். ඒ දෙමාපියන්ට දරුවන් 3 දෙනෙක්. எனக்கு மூத்தவரை குறித்து ஒன்று சொல்லியிருக்கிறேன். වැඩිමල්ලා ගැන එකක් කියලා තියෙනවා. ரெண்டாவது குறித்து சொல்லியிருக்கிறேன். දෙවෙනි කෙනා ගැන එකක් කියලා තියෙනවා. இந்த 3 பேத்துல இவன் தான் கர்த்தருக்காக ஏதாவது எதிர்காலத்தில் செய்வான்னு சொல்லி 2020 நான் சொல்லிட்டேன். තුන්වෙනි කෙනා කිව්වා 2020 මෙයා තමයි ස්වාමීන් වහන්සේ சேவைයක් කරන්න කියලා. ஹalleluya. ஹalleluya. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. அட லேப்டாப் எல்லாம் தூக்கிட்டு வரடா, எனக்கு பயமா இருக்கு. ஹalleluya. ஸோ இவன் ஒரு பாட்டு பாடுவான், இவன் மட்டும் பாடுவான், நாங்க கேட்போம். பமனா காயனா இந்த மைக்கை வாயிலுக்கு வச்சிருக்கணும். இங்க உதடல முத்தம் கொடுத்தா நான் இங்க தான் நிக்கிறேன். Hallelujah. So praise the Lord. Hallelujah. Hallelujah. கொஞ்சம் அப்படியே கரங்களை தட்டுவோமா. எத்தனை பேருக்கு இஸ்ரேலர்களோட கதை தெரியும்? பாட்டு மட்டும் பாடு. இஸ்ரேலர்களோட கதை. இஸ்ரேல் கதாவை தானே. அதில் இஸ்ரேலர்கள் வந்து பெலிஸ்தியர்களை வென்ற பிறகு சாமுவேல் போயிட்டு ஒரு கல் நாட்டிட்டு அந்த கல்லுக்கு எபினேசர் 2 பேர் வைக்கிறாரு. இஸ்ரேல் ஜாய்கா தம சாமுவேல் கீழ கலாத்தியலா எத்தனை எபினேசர் கீழ நம තියෙනවා. அந்த அந்த எபினேசர்ங்கிற பேருக்கு என்ன அர்த்தம் உண்டு? யாருக்கு அது தெரியுமா? எபினேசர் கீழ அர்த்தே கவுத் தானே. அந்த கல்லோட பேர் வந்து ஸ்டோன் ஆஃப் ஹெல்ப். ඒ ගලේ නම ஸ்டோன் ஆஃப் ஹெல்ப். ஸ்டோன் ஆஃப் ஹெல்ப். උදව් එන්නව ගල. උපකාරය පැමිණෙන්නව ගල.
ஸோ அந்த எபினேசரை தான் நாங்கள் இத்தனை நாள் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். அவங்க செத்தவர் ஆராதிக்கல, அவர் உயிரோடு எழும்பியிருக்கிறார். එබනේසර් செத்தவர் ஆராதிக்கல உயிரோடு. අපි මැරිච්ච දෙවියන් වහන්සේ නමස්කාර කරන්නේ, ප්‍රාණවත් දෙවියන් වහන්සේ නමස්කාර කරන්නේ. இந்த இடத்துல மற்ற மத குருக்கள் செத்தவங்கள போயிட்டு கல்லறையில் பார்த்தா அவங்கெல்லாம் இருப்பாங்க, ஆனால் இயேசு மட்டும் இருக்க மாட்டார். අනිත් ආගම නායක ගිල්ල බලයි සොහනේ ඒගොල්ලෝ ඉඳින්නුත් ඒසු වහන්සේ විතරක් ඉන්නේ නැහැ. மரியாள் போயிட்டு பார்க்குறப்போ அவரோட உடம்பு அங்கே இருக்காது. මරියා ගිල බලනකොට ඒ ශරීරය තිබුණේ නැහැ. அந்த எபினேசரை நாங்கள் பாடுவோமா? ඒ එබනේසර් තමයි ගායනා කරන්නේ. யாவையும் உம் கரம் நல்கியதே.
வழிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்ததும் அதிசயமே. நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையே வேறொன்றுமில்லை. நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையே வேறொன்றுமில்லை. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி, நன்றி, நன்றி. ஒரு கருப்போல சுமந்தீரே நன்றி. உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மைத்தானே நேசிக்கின்றேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மைத்தானே நேசிக்கின்றேன். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், நான் மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், நான் மரித்தாலும் உம்மோடுதான். உம்மைப் போல் என்னை மாற்றுமையா, உமக்காக என்னையே தந்தேனையா. உம்மைப் போல் என்னை மாற்றுமையா, உமக்காக என்னை தந்தேனையா. உம்மைப் போல் என்னை மாற்றுமையா, எனக்காக என்னையே தந்தேனையா. நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், நான் மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், நான் மரித்தாலும் இயேசுவுக்காய். ஆமென். நத்தல் சொன்னாதே ஐயா. තරුණ ළමයි මම දැක්ක ගිය ඉරිදා ලස්සන වැඩක් කරගෙන සිටියා. வாலிப பிள்ளைகள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று நல்ல அழகான காரியங்களை செய்தார்கள். Praise the Lord. கர்த்தருக்கு Hallelujah. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Praise the Lord. Okay, මේ මොහොත අපි දෙවනි සාමුවෙල් 12 වෙනි පරිච්ඡේදය இரண்டாவது சாமுவேலின் புத்தகம் 12வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 15 වෙනි වචනේ සිට මේ කතාව පොඩ්ඩක් බලමු. ඔබට යම් දෙයක් කතා කරන්න මම උත්සාහ කරනවා. 15ஆம் வசனத்தில் இருந்து நாங்கள் பார்ப்போம். இந்த கதையை நான் உங்களிடத்தில் விவரிக்க விரும்புகிறேன். කවුරු හරි
ආමෙන්. Okay. ஆமென். ලොකු කතන්දරයක් ஒரு பெரிய கதை. ඔබට අවශ්‍ය වෙන්නා වූ දේවල් පමණක් අද ඔබට පොඩි ටිකක් කෙටි වෙලාවට ඔබට කතා කරන්නම් පොඩ්ඩක් உங்களுக்கு தேவைப்படுகிற காரியத்தை மாத்திரம் கொஞ்ச சிறிய நேரம் நான் பேசுகிறேன். මේ 11 වෙනි පරිච්ඡේදය 12 වෙනි පරිච්ඡේදය සම්බන්ධ කළ යුතුය. இது 11ஆம் அதிகாரம் 12வது அதிகாரத்தையும் ஒன்றிணைத்து பார்க்க வேண்டும். විජේ விஜய் ஓகே விஜய் God bless you. விஜய் மட்டக்களப்பு ஓகே நான் ஒரு 2 தடவை இல்லை 3 தடவை உங்களை நான் கட்டாரில் சந்தித்தேன். ஓகே God bless you. இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். Hallelujah. Right, okay. දැන් මේ කතන්දරය තුල ඔබට යම් දෙයක් කතා කරන්න. இந்த கதையிலே ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் பேசுகிறேன். මේ පරිච්ඡේදවල තුල දාවිත් සිදු වුණා වූ කාරණාවල අතරක් තිබෙනවා. එකෙන් එකක් අද මම කතා කරන්නම්. இந்த அதிகாரங்களிலே தாவீதுக்கு நடந்த காரியங்கள் இருக்கிறது. அதில் ஒரு காரியத்தை குறித்து பேசுகிறேன். එකක් එයා වැරද්දක් කළා. அதில் ஒன்று அவர் தவறு செய்தார், පව් කළා. பாவம் செய்தார். දෙකක් දෙවෙනි එක එයා පසුතැවිලි වෙනවා. இரண்டாவது அவர் மனம் திரும்புகிறார். තුන්වෙනි එක දෙවියන් වහන්සේ ආව ගොඩ නගනවා. மூன்றாவது தேவன் அவரை கட்டி எழுப்புகிறார். හතරවෙනි එක දෙවියන් වහන්සේ යාට ජයග්‍රහණයක් දෙනවා. நாலாவது தேவன் அவருக்கு வெற்றியை අද ඔබට මම කතා කරන්න යන්නේ நான் இன்று உங்களோட பேச போகிறேன். නැවත වැටුණා වූ මිනිස්සෙක්ව ගොඩනගන්නා වූ දෙයක් පිළිබඳවයි ඔබට අද මම කතා කරන්න මම ඔබට ලෑස්ති වෙන්නේ. விழுந்து போன மனிதனை மறுபடியும் கட்டி எழுப்புறதை குறித்து நான் உங்களிடத்தில் பேச එයා விரும்புகிறேன். කළා වූ වැරද්දට එයා පසුතැවිලි වෙනවා. அவர் செய்த தப்புக்கு அவர் மனம் திரும்புகிறார். එයා වැරද්දක් කළා. அவர் ஒரு தப்பை செய்தார். ඒ වැරද්දට එයා පසුතැවිලි වෙනවා. அந்த தப்பை கொண்டு அவர் மனம் திரும்புகிறார். එයාගේ වැරද්දට දෙවියන් වහන්සේ පොඩි දඬුවමක් දෙනවා. அந்த தப்புக்கு தேவன் ஒரு தண்டனையை අපි கொடுக்கிறார். ඒ ගැන පස්සේ දවසකට කතා කරමු. அது இன்னொரு நாள்ல பேசலாம். දැන් බයිබලයේ කියනවා මේ දරුවා දැන් මිය යනවා. இப்ப வேதம் சொல்லுகிறது இந்த பிள்ளை இந்த குழந்தை மரித்து போகிறது. දැන් යාගේ ජීවිතේ සිදු වුණා වූ සිදුවීමක් එක්ක ඇතිවෙන්නා වූ භයානක දෙයක්. அவருடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு காரியத்தில் ஒரு பயங்கரமான நிலை. මම අද ඔබට කතා කරන්න තත් කරන්නේ මේකයි. நான் இன்றைக்கு உங்களோட பேச விரும்புகிற காரியம் முயற்சிக்கிற காரியம் ඔබගේ இது. ජීවිතේ යම් ප්‍රශ්නයක් නිසා ඔබ වැටි සිටිනවා නම් உங்களோட வாழ்க்கையில ஒரு பிரச்சனை நிமித்தமாக நீங்க விழுந்து போயிருப்பீர்கள் ඔබගේ என்றால், ජීවිතේ සිදු වුණා වූ යම් දෙයක් නිසා දැන් මම නැගිටින්නේ නැහැ. ඒ ගැනම ඔබ කල්පනා කරගෙන සිටිනවා නම් உங்களோட வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வு ஒரு காரியத்தின் நிமித்தமாக எழும்ப முடியலன்னு நீங்க அதை யோசித்திருப்பீர்கள் ඔබ என்றால், වැටිච්ච එක සිදු වුණ දේ නිසා ඔබ අද පොළවේම රැඳී සිටීමේ ඔබ ඒ තුලම දැවෙනවා නම් දුක් වෙනවා නම් ඔබ වේදනාව වෙනවා නම් ඔබට නව බලාපොරොත්තුවක් ඇති කරන්නයි මේ උදෑසන ඔබට කතා කරන්න මම ලෑස්ති වෙන්නේ. நீங்கள் விழுந்த இடத்துல இருந்து அந்த இடத்திலிருந்து எழும்பி மறுபடியும் கட்டாமல் நீங்கள் அந்த இடத்திலிருந்து துக்கித்துக் கொண்டு வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்களை அந்த இடத்திலிருந்து கட்டி எழுப்ப நான் இந்த இடத்துல பேச விரும்புகிறேன். හalleluya. Hallelujah. දෙවියන් වහන්සේ ඔබ ගොඩනගන්න ලෑස්ති. தேவன் உங்களை உயர்த்தி எடுக்க விரும்புகிறார். hallelujah. Hallelujah. ඔබ වැටි සිටින්නා වූ තැනින් நீங்க விழுந்திருக்க இடத்துல இருந்து සමහරවිට ඔබගේ ආර්ථික ප්‍රශ්නය சில நேரம் உங்களோட பொருளாதார பிரச்சனை, මරණය மரணம், යමෙක් ඔබව දාලා ගියා யாராவது உங்களை போட்டு போயிருப்பார்கள். ඔබට සිදු වුණා වූ කතන්දරේ නිසා உங்களுக்கு நடந்த இந்த கதை ඔබ நிமித்தம் හිත அதை நினைத்து 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 ඔබ වේදනාව වෙනවා සමහර වෙලාවට. நீங்க சில சமயம் வேதனைப்பட்டு සමහර වෙලාවට கொண்டிருக்கிறீர்கள். ඔබගේ රැකියාව ගාලා ගියා. சில நேரம் உங்களோட தொழில் உங்களுக்கு இல்லாம போய் ඔබ இருக்கிறது. තාම තැවෙනවා. இன்னும் நீங்கள் அதை குறித்து நீங்கள் කවුද கவலைப்படுகிறீர்கள். ඔබව රැවට්ටුවා. யாரோ உங்களை ஏமாற்றி තාම விட்டார்கள். ඔබ ඒ තුලම දැවෙනවා. இன்னும் அதுக்குள்ள எரிந்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். දෙවියන් වහන්සේ කැමති මේ උදෑසන ඔබව සිදු වුණා වූ දේවල් වලින් නැවත නැකිට හලුත් දෙයකට ඔබව ගෙනියන්න ආමේන්. දෙවියන් වහන්සේ ලෑස්ති. தேவன் விரும்புகிறார் அந்த கால வேளையில் நடந்த அந்த சம்பவத்தில் இருந்து உங்களை மறுபடியும் எழுப்பி நடத்தி செல்ல. දැන් දාවිද්ගේ දරුවා මිය යනවා. இப்பொழுது தாவீதின் அந்த குழந்தை பிள்ளையாண்டான் மரித்து போகிறார். දෙවියන් වහන්සේ පාර දෙනවා. தேவன் அவரை அடி கொடுக்கிறார். යා රෝගව සිටිනවා. அவன் நோய்வாய்ப்பட்டு දැන් கிடக்கிறான். රෝගව සිටින කල இப்பொழுது நோய்வாய்ப்பட்டிருக்கும் பொழுது දාවිත් යාත්නා කරනවා. தாவீது ஜெபிக்கிறார். නිරාහාර ඉන්නවා. அவன் உபவாசம் இருக்கிறார். මේක එයා දවස් 7ක්
මේම සිටියා කියලා වචනය කතා කරනවා. 7 நாட்கள் அளவுள் இப்படியே இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. දවස් 7ක් එයා දැන් මේ දරුවා ගැන යාත්නා කරනවා. 7 நாட்களிலும் அந்த குழந்தையை குறித்து தாவீது ස්වාමිනේ මාගේ දරුවාට ජීවනය දෙන්න. தேவனே அந்த குழந்தைக்கு உயிரை கொடுங்கள். මාගේ දරුවාව නැවත පණ පිටින් මට ලබා දෙන්න. என் குழந்தை மறுபடியும் உயிரோடு பெற்று தாருங்கள். බයිබලයේ කියනවා පොළවේ වැටිලා வேதம் சொல்லுகிறது தரையிலே விழுந்து ඒ දරුවා වෙනුවෙන් දාවිද් දුක් පෙළා වැළපිලා හඬන්නා වූ කෑම නොකා ජීවිතේ වැටි සිටිනවා. அந்த குழந்தைக்காக தாவீது துக்கப்பட்டு துக்கித்து அவன் ஆகாரம் உட்கொள்ளாத படிக்கு அப்படியே அழுந்து கண்ணீரோடு கிடக்கிறார். ඔබට මේ ඉන්සිඩන්ට් එක වෙලා ඇති. இப்படியாப்பட்ட நிகழ்வு நடந்திருக்கலாம். සමහරවිට මේ දේ ඔබට සිදු වෙලා ඇති. சில காரியங்கள் நடந்திருக்கலாம். ඔබට ඇතිවෙන්නව ප්‍රශ්න නිසා ඔබ දැන් වැටිලා යාත්නා කරනවා. உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை நிமித்தம் விழுந்து ஜெபிப்பீர்களா இருக்கலாம். ඔබ කොහමද දෙවියන් වහන්සේ මට ඒක කරන්නේ නැද්ද? ஆண்டவரே இதை செய்ய மாட்டீர்களா? කොහමද දෙවියන් වහන්සේ මට මේ ආස්කමක් කරන්නේ ஆண்டவரே නැද්ද? அற்புதத்தை செய்ய மாட்டீர்களா? කොහමද දෙවියන් වහන්සේ මට බලවන්ත දෙයක් කරන්නේ නැද්ද ஆண்டவரே කියලා. எனக்கு வல்லமையான காரியம் செய்ய மாட்டீர்களா? එයා කරපු එකට දඬුවමක් ලැබුණ එක වෙන කතාවක්. அவர் செய்த தப்புக்கு தண்டனை அது வேற கதை. දෙමළෙන් වචනයක් තිබෙනවා. தமிழ்ல ஒரு வார்த்தை இருக்கிறது. அவர் காயப்படுத்தி அவர் காயம் கட்டுகிறார். உன் ஆசை துவால කරමින් ඒ තුවාල වෙලා ඒ තුවාල බඳින දෙවියන් වහන්සේ. යෝබු 5 වෙනි පරිච්ඡේදයේ 17 19 මේ වචනේ ලස්සනට ඇති. யோபுவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 17 18வது வசனங்களில் இதை காணப்படலாம். அவர் காயப்படுத்தி உன் ஆசை துவால කරමින් காயம் கட்டுகிறார். ඒ තුවාල බඳින දෙවියන් වහන්සේ. எடுத்துட்டங்களா? කවුරුහරි ගත්තද? ගත්තද? තුවාල කරන සේක. හalleluya. காயப்படுத்துகிறவர். එයා ඊට පස්සේ තුවාලෙට දෙවියන් වහන්සේ බේතුත් දානවලු. හalleluya. அந்த காயத்துக்கு மருந்தும் போடுகிறவர். හalleluya. ஹalleluya. තුවාල කරනවා. அவர் காயப்படுத்துகிறார். ඒ තුවාලෙට දෙවියන් වහන්සේ බේතුත් දානවා. அந்த காயத்துக்கு மருந்தும் දැන් போடுகிறார். මෙතන මෙයාට පොඩි ප්‍රශ්නයක් සිදු වුණා. இந்த இடத்துல இவருக்கு ஒரு பிரச்சனை நடந்தது. දැන් දරුවා ලෙඩ රෝගින් සිටිනවා. இந்த குழந்தை நோய்வாய்ப்பட்டிருக்கிறது. දරුවා ලෙඩ රෝගින් උඩ මෙතන යාපනා කරනවා. இந்த குழந்தை நோய்வாய்ப்பட்டிருந்து ஜெபிக்கிறார். ඒ කාලවල මෙයා කන්නේ නැතුව පොළවේ වැටිලා ප්‍රේ කරනවා. அந்த நாட்களில் தாவீது தரையிலே விழுந்து ஆகாரம் உட்கொள்ளாமல் ஜெபிக்கிறார். එතකොට ඇවිල්ලා කියනවා යස් කැම ටිකක් කන්න. දැන් ඔබ කැම ටිකක් කන්න. அவருடைய வேலை செய்கிறவர்கள் வந்து சொல்கிறார்கள் வந்து சாப்பிடுங்கள் என்று. එයා කියනවා නෑ 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 කන්නේ නෑ. தாவீது சொல்கிறார் இல்ல இல்ல நான் சாப்பிட மாட்டேன். මේක තමයි ප්‍රශ්නය. இதுதான் பிரச்சனை. මේකයි වැටි සිටින්නේ. இதுக்கு தான் விழுந்து கிடக்கிறேன். 8 වෙනි දවස එනකොට 7வது நாள் வரும் பொழுது දරුවා මැරෙනවා. அந்த குழந்தை மரித்து போகிறது. දැන් දරුවා මැරෙනවා. இப்பொழுது இந்த குழந்தை மரித்து දැන් මේ போகிறது. දරුවෝ මැරිච් එක සේවකයෝ දැනගත්තා. இந்த குழந்தை மரித்து போனது அவருடைய தொழிலாளிகள் දැන් கண்டார்கள். සේවකයෝ එක එක්කෙනා දැන් කතා කරනවා. வேலைக்காரர்கள் ஒருத்தர் பேசிக் கொள்கிறார்கள். කොහොමද මේ දේ දාවිස්ට කියන්නේ? எப்படி இது நான் எங்க ராஜா இல்லாட்டி தாவீது இடத்துல சொல்லுவோம். දරුවා අසනීප ඉන්න කලම அந்த குழந்தை நோய்வாய்ப்பட்டிருக்கும் பொழுது එයා කෑවේ නෑ. அவர் சாப்பிடவில்லை. දවස් ගානක් කෑවේ නෑ. நாட்கள் கணக்காக அவர் சாப்பிடவில்லை. එයා දුක් වීගෙන සිටියා. அவர் மிகவும் துக்கித்துக் கொண்டிருந்தார். එයා දැන් බලාපොරොත්තුවෙන් ඉන්නවා දරුවා කොහොමද සෝවෙයි කියා. அவர் ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கார். குழந்தை எப்படியாவது දැන් சுகப்பட்டு මැරිච් එක කොහොමද ගිහිල්ලා කියන්නේ? மரித்து போனது எப்படி போய் சொல்ல முடியும்? සමහර වෙලාවට මේ කතාව ඔබටයි මටයි සුදු වෙනවා. சில நேரம் இந்த கதை உங்களுக்கு எனக்கு நடக்கலாம். අපි ටිකක් දුකෙන් ඉන්නවා. நாங்கள் துக்கத்தில் இருக்கிறோம். ඇතිවෙච්ච වූ දුක ඔබගේ රැකියාව ගිලී යනවා කියා ඔබට පොඩි පණිවිඩයක් එනවා. உங்களுக்கு இந்த துக்கத்தின் மத்தியில் உங்களுடைய தொழிலும் உங்களை விட்டு போகுது என்று ஒரு செய்தி ඔබට வருகிறது. එනවා පණිවිඩයක් මේ ඔබගේ රැකියාව ඔබගෙන් ගාලා යන්න යන්නේ. உங்களுக்கு ஒரு செய்தி வருகிறது உங்களுடைய தொழில் உங்களுக்கு இல்லாம போகுது என்று. නැත්නම් ඔබට මේ දේ විනාශයක් වෙන්න යනවා කියා ඔබට පණිවිඩයක් ලැබෙනවා. உங்களுக்கு ஒரு செய்தி வருகிறது இந்த அழிவு வரப்போகிறது என்று. ඔබ එතකට යාප්නා කරනවා. நீங்கள் அந்த இடத்தில் ඔබ ஜெபிக்கிறீர்கள். උනන්දුවෙන් නිරාහාර වෙන්නවා. நீங்கள் மிகவும் உற்சாகமாக ඔබට உபவாசத்தோடு இருக்கிறீர்கள். දවස් 7න් පස්සේ පණිවිඩයක් එනවා. 7 நாளைக்கு பின்பதாக ஒரு செய்தி வருகிறது. ඔබගේ රැකියාව ගියා කියා. உங்களுடைய தொழில் இல்லாம போய்விட்டது என்று. ඔබ කොහොම ඇසරෙයිද? நீங்க எப்படி நடந்து கொள்வீர்கள்? කොයි විදිහට ඇසරෙයිද? எந்த விதத்தில் நடந்து கொள்வீர்கள்? ඔබ ප්‍රිය කරන එක්කෙනෙක්
අසනීප වෙලා ඉන්නවා. நீங்கள் நேசிக்கிற ஒருவர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார். එයා වෙනුවෙන් ඔබ වාඩි වෙලා निराහාරව ඉඳලා යාත්නා කරනවා. நீங்கள் உபவாசம் இருந்து அமர்ந்திருந்து அவருக்காக ஜெபிக்கிறீர்கள். දෙවියන් වහන්සේ ආස්කමක් කරයි. தேவன் ஒரு அற்புதம் செய்வார். දෙවියන් වහන්සේ බලවන්ත දෙයක් කරයි. தேவன் வல்லமையான காரியம் செய்வார். දවස් 7න් පස්සේ 7 நாட்களுக்கு பின்பதாக ඔබට පණිවිඩයක් එනවා. ஒரு செய்தி வருகிறது. ඒ ලෙඩා මැරුණා. அந்த நோயாளி மரித்து விட்டார் என்று. කොහොමද ඔබ ඇසරෙන්නේ? எப்படி நீங்கள் நடந்து கொள்வீர்கள்? කොයි විදිහටද ඔබ ඇසරෙන්න යන්නේ? எந்த பிரகாரமாய் நடந்து கொள்வீர்கள்? நடந்து போறீர்கள். දාවිත් අපිට යම් දෙයක් උගන්වලා දෙනවා. ஆனா தாவீது ஒரு காரியத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ඒක තමයි ඔබට ආයෝජනය කරන්න මම තත් කරගෙන සිටින එකයි ඒ දේ ආයෝජනය කරන්නයි මම තත් කරන්නේ. அந்த காரியத்தை உங்களிடத்திலே நான் இன்வெஸ்ட் பண்ண தான் விரும்புகிறேன். දෙවියන් වහන්සේ කෙනෙක්ව වතුරට දාලා ඔබනවා කියන්නේ ඔබව මරන්න නොවේ. தேவன் ஒருவரை தண்ணீர்ல போட்டு அமிழ்த்துகிறது உங்களை கொலை செய்ய அல்ல. ඔබව සුද්ධ පවිත්‍ර කරලා නැවත වතුරෙන් නම් උඩට ගන්නයි දෙවියන් වහන්සේ දේ කරන්නේ. உங்களை හාලෙලූයා. பரிசுத்தப்படுத்தி மறுபடியும் தேவன் உங்களை நடத்த தான் விரும்புகிறார். දැන් වැටි සිටිනවා. இப்ப அவன் விழுந்து கிடக்கிறார். දැන් එයාගේ සේවකයෝ ටික කතා කරගන්නවා. කොහොමද මේක අපි දැන් ගිහලා දාවිත් කතා කරන්නේ? அவனுடைய வேலைக்காரர்கள் பேசுகிறார்கள், எப்படி நாங்க தாவீது இடத்துல அறிவிப்போம்? අයියෝ තවත් අඬයිනේ. ஐயோ இன்னும் அழுகுவாரு, තවත් දුක් වේ. இன்னும் கவலைப்படுவாரு. නමුත් දාවිත්ගේ කනට ඇහෙනවා මේ පණිවිඩය. ஆனால் தாவீதுடைய செவியிலே இந்த சத்தம் கேட்கிறது. දාවිත් තානවා දරුවා මැරුණානේ. தாவீது கேட்கிறார், குழந்தை மரித்து விட்டது தானே? මේගොල්ලෝ බය වෙලා ඉන්නවා. இவர்கள் பயந்து இருக்கிறார்கள், රාසෙන් කතා කරගන්නවා. ரகசியமா பேசிக்கிறார்கள். රාසෙන් කතා කරනවා. அவர் ரகசியமாய் பேசிக் கொள்கிறார்கள். ඒ කතා කරන කට්ටිය දේවල් දාවිත්ගේ කනට වැටෙනවා. அவர்கள் பேசுற காரியம் தாவீதின் காதிலே விழுகிறது. දාවිත් තානවා යස් දරුවා මැරුණානේ. தாவீது கேட்கிறார், குழந்தை மரித்து விட்டது தானே? 20 වෙනි වචනය. ඔව් කියලා කියනවා. ஆமா என்று சொல்கிறார்கள். දැන් 20 වෙනි වචනේ මට හරි ප්‍රශ්නයක් තියෙනවා. இந்த 20வது வார்த்தையில ஒரு பிரச்சனை. දැන් ප්‍රශ්නය හොඳටම ගියා. අසනීප වෙලා ඉන්නකොට ඇඬුවා. அவர் நோய்வாய்ப்பட்டிருக்கும் பொழுது அழுந்தார், කෑවේ නෑ. சாப்பிடவில்லை, निराහාරව සිටියා. உபவாசமாயிருந்தார், කතා කිරුවේ නෑ. பேசவில்லை. අසනීප වෙනකොට එම තමයි සිටියේ. அவர் நோய்வாய்ப்பட்டிருக்கும் பொழுது அப்படி இருந்தார். දැන් පණිවිඩයක් එනවා. இப்ப செய்தி வருகிறது, මැරුණා. மரித்து போனார் என்று. நான் இருந்தேன்னா அந்த தமிழ்ல சொல்லுவாங்க ஒப்பாரி வச்சு அழுவேன். දෙමලින් කියන ආකාරයෙන්ම හිටියන එතන කැමර ගහලා අඬනවා. ஓ செத்து போயிட்டாரா? ஓ මරුණාද කියලා විලාප දිලා. சிலவங்க அப்படியே மயங்கி விழுந்துருவாங்க. සමහරට එහෙම ක්ලාන්ත වෙලා වැටෙනවා. சிலவங்க ஓன்னு கத்துவாங்க. සමහරට හෝ ගාලා විලාප දිලා කෑ ගහයි. சிலவங்களுக்கு மூச்சு இல்லாம போயிரும். සමහර කට්ටියට උස්ම නැති වෙයි. என்னென்னமோ நடக்கும். මොන මොනවදෝ සිදු වෙයි. பயங்கரமா சில அடக்க ஆராதனைகள்ல அடக்கம் பண்ற நேரத்துல வீட்டுக்காரர் அம்மா அடக்கம் பண்ணவே விட மாட்டாங்க எங்களுக்கு. සමහර අවමංගල්‍ය නමස්කාරයේදී ආරාධනාවේදී සමහර කට්ටිය දෙමාපිය මව ඒක කරන්නම දෙන්නේ නැහැ. அவரோட சேர்த்து என்னையும் குழியில பாதிச்சல. ඇය සමග දාලා මාවත් වලේ බලදාන්න. මම මින් පස්සේ මම ජීවත් වෙන එක තේරුමක් නැහැ. இதுக்கு பின்பதாக நான் வாழ்கிறதுல அர்த்தமில்லை. தாண்டම දීලා නැහැ සමහර ඒගොල්ලා. சிலர் அவரை புதைக்கவே விட்டதில்லை. நான் இப்பதான் யோசிக்கிறேன் මම දැන් තමයි කල්පනා කරේ ඇයි ඒ කිව්ව මම වැල්ලුවේ නැත්තේ කියලා. ஏன் நான் யோசிக்கிறேன் ஏன் அதை பார்க்கவில்லை என்று. මාස 3ක් යනකොට වෙන කසාදයක් බැඳ ගන්නවා. 3 மாதத்துக்கு பின்பதாக வேறொரு මාස திருமணம் 3කට ඉස්සෙල්ලා වලට දාන්න දෙන්න බාස මම 3 மாதத்துக்கு முன்பதாக குழியோட சேர்த்து போடுங்கள் என்று சொன்னார். திரும்ப யாராவது சொன்னா அவங்களுக்கு அதோகேதி பரலோகம் தான். නැවත කවුරුහරි කියවන යාට එහෙම තමයි ස්වර්ගය යවනවා. සමහර වෙලාවට අපේ ජීවිතේ භයානක මේ දේවල් සිදු වෙනකොට ඔබයි මමයි ඇසරෙන්නේ කොහමද? சில சமயம் எங்களுடைய வாழ்க்கையிலே பயங்கரமான நிகழ்வுகள் நடக்கும்போது நானும் நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறோம்? දාවිත් යම් දෙයක් ආයෝජනය කරපු දේ අපිට මම කතා කරන්න ලෑස්ති. தாவீது ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுத்ததை மறுபடியும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். බයිබලේ කියනවා දැන් නැකිට පොළවෙන් තරයයි விட்டு எழுந்து குளிச்சார். නැකිට දැන් නාන්න පටන් ගත්තා. தாவீது தரையை விட்டு எழுந்து இப்ப குளித்தார் என்று வசனம் අපි இருக்கிறது. කවුරු හරි මරුණා නම් නාන්නේ නැත. நாங்கள் யாரும் மறுத்து போனால் குளிக்க மாட்டோம். ඒමත් නාලා තෙල් ටිකක් ගාලා පවුඩර් ටිකක් ගාලා සෙන් ටිකක් ගාවලා මේකිට දුක නැත. ඒමයි කියන්නේ. அப்படி குளித்து பவுடர் போட்டு எண்ணெய் வைத்து சென்டை போட்டா இவர்கள் துக்கமில்லை என்று කවුරු හරි சொல்வார்கள். අපේ ගෙදර කෙනෙක් මරුණට පස්සේ
පොඩ්ඩක් නාලා ලූසයාර් එකේ ඇවිල්ලා සෙන්ට් එකක් ගාලා පවුඩර් ටිකක් இங்க பாரு புடிச்சது எடுத்து போயிட்டா இவளுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படிதான் பேசுவாங்க කවුරු හරි මැරිච් එක විතර ගිහිල්ලා පොඩ්ඩක් කොණ්ඩේම් පීරලා ආවොත් මේ බලන්න මෙයාට මොකද්ද වෙලා තියෙන්නේ කියලා. பைபிளே කියනවා வேதத்தில் இருக்கிறது. දාවිත් නැකිට්ටා தாவீது எழுந்தார். දාවිත් නැකිට්ටා தாவீது දැන් எழுந்தார். බයිබලේ කියනවා මේ ටික අරගොල්ලන්ට තේරුම් ගන්න බැරි වුණා මේ කවුද යාතකිටපු වැඩකාරයන්ට මේක තේරුම් ගන්න බැරි වුණා தாவீதின் வேலைக்காரர்களுக்கு இதை புரிந்து கொள்ள முடியாம போய்விட்டது. එතකොට ආනවා ස්වාමිනී ඔබ දරුවා අසනීප වෙන්න කල ඔබ නිරාරව හිටියා அவர்கள் கேட்கிற ராஜாவே அந்த குழந்தை நோய்வாய்ப்பட்டிருக்கும் பொழுது நீங்க உபாசமாக ඔබ இருந்தீர்கள். කෑවේ නෑ நீங்கள் ඔබ சாப்பிடவில்லை. හැඬුවා நீங்கள் ඔබ அழுந்தீர்கள். වාඩි වෙලා හිටියා நீங்கள் ඔබ அமர்ந்திருந்தீர்கள். දුක් වෙලා හිටියා நீங்கள் துக்கித்துக் නමුත් கொண்டிருந்தீர்கள். දැන් කුමක්ද මේ දරුවා මැරුණට පස්සේ නැකිට ඔබ නාලා තෙල් ගාලා ඔබ දැන් කන්නේ ඇයි இந்த குழந்தை மரித்த பின்பதாக ஏன் எழுந்திருந்து நீங்கள் எண்ணெய் பூசி குளித்து விட்டு சாப்பிடுகிறீர்கள்? පිළිතුරක් දෙනවා ஒரு பதிலை கொடுக்கிறார். subject close எத்தனை விஷயவராய் subject close அந்த இடத்துல அந்த இது முடிந்து விட்டது. දැන් මම හායිත් අඬනකින් තේරුමක් නැත மறுபடியும் நான் அழுகிறதுல ஒரு அர்த்தம் இல்லை. ආයිත් මම නිරහාර ඉන්නකින් තේරුමක් නැත மறுபடி உபாசம் இருக்கிறதுல அர்த்தம் இல்லை. මම හායිත් දුක් වෙන එකකින් තේරුමක් නැත மறுபடியும் துக்கப்படுகிறதுல ஒரு அர்த்தம் இல்லை. මම දැන් නැකිටින එක විතරයි හරිම දේ இப்ப நான் எழும்புகிறது தான் சரியான காரியம். ඔබට කතා කරන්න நான் உங்களிடத்தில் ඔබට பேசுகிறேன். ඇතිවෙච්චව ප්‍රශ්නය நீங்கள் விழுந்திருந்த பிரச்சனை, ඔබට සිදු වුණව භයානකදී உங்களுக்கு நடந்த அந்த ඔබ பயங்கரமான අද சூழ்நிலை, පොළවේ වැටිලා நீங்கள் பூமியில விழுந்து ඔබ ඒ ගැනම තවම කල්පනා කරගෙන ඉන්නවා அதை குறித்து நித்தமும் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ඔබ ඒ දේ සිදු වෙච්ච දේන් හමතක වෙලා ඔබ නැගිටිනවා නම් දෙවියන් වහන්සේ ඔබව අලුත් විදිහට ගෙනියන්න දෙවියන් වහන්සේ ලෑස්ති වෙලා සිටිනවා හalleluya நடந்த அந்த காரியத்தை Hallelujah. எழும்ப விரும்பின கர்த்தர் உங்களை புதிய காரியத்தில் கொண்டு வந்து விடுவார். තාම ඔබ අවුරුදු 5කට ඉස්සෙල්ලා සිදු වෙච්ච දේ තුල තාම වැටි සිටිනවා 5 வருடங்களுக்கு முன்பதாக நடந்த காரியத்தை இன்னும் விழுந்து போயிருக்கு. කවුරු හරි ඔබව රවට්ටලා யாரோ உங்களை ஏமாத்தி, කවුද ඔබව රවට්ටලා யாரோ ඒ ஏமாற்றினார்கள். ගැනම ඔබ හිතලා තාම පොළවේ වැටිලා அதே குறித்தே சிந்தித்து இன்னும் பூமியில ඔබගේ தரையில விழுந்து පවුලේ දේ සිදු වෙච්ච ගේ දැන හිතලා තාම ඔබ පොළවේ உங்க සිටිනවා குடும்பத்துக்கு நடந்த காரியத்தை நினைத்து நினைத்து இன்னும் தரையில விழுந்து கிடக்கிறீர்கள். subject close hallelujah அந்த காரியம் மூடிவிட்டது. subject close hallelujah மூடிவிட்டது. ඒ දේ අමතක වෙන්න அந்த காரியத்தை ඒ மறந்து දේ නැවත සිදු වෙන්නේ නැත அந்த காரியம் மறுபடி நடக்காது. දාවිත් කියනවා தாவீது சொல்லுகிறார், මම දැන් මම නිරහාර ඉන්නකින් ප්‍රයෝජනයක් නැත நான் இப்பொழுது உபாசம் இருக்கிறதிலே அர்த்தமில்லை. මම දැන් අඬනකින් ප්‍රයෝජනයක් நான் නැත அழுகிறதிலே பிரயோஜனம் මම இல்லை. දැන් වේදනාව වෙන එකකින් ප්‍රයෝජනයක් நான் නැත வேதனைப்படுவதிலே பிரயோஜனம் இல்லை. ඒ දේ සම්පූර්ණම ගිලී ගියා அது அனைத்தும் அமிழ்ந்து දැන් போய்விட்டது. දෙවියන් වහන්සේ අලුත් දෙයක් කරන්න වෙන පිණිස මම ප්‍රශ්නෙක් නැගිටින්න මම ලෑස්ති කියා දෙවියන් වහන්සේගේ නාමයෙන් දාවීද නැගිටින්න පටන් ගත්තා හalleluya தேவன் சொல்லுகிறார், தேசவின் நாமத்தில் தேவனின் நாமத்தில் நான் எழும்ப விரும்புகிறேன் என்று தாவீது சொல்லுகிறார். ඔබ වැටි සිටිනවා நீங்க விழுந்திருக்கிறீர்களா? මානසිකව වැටි සිටිනවා மனதளவில் விழுந்திருக்கிறீர்களா? සේවය තුල වැටි සිටිනවා ஊழியத்தில் விழுந்து සිදු போயிருக்கிறீர்களா? වෙච්ච දේ තුල තාම පොළවේ සිටිනවා நடந்த காரியத்தை குறித்து இன்னும் தரையில் අයියෝ මට இருக்கிறீர்களா? මේක ගියානේ ஐயோ எனக்கு நடந்து விட்டது. අයියෝ මේ දේ මට සිදු වුණානේ இந்த காரியம் நடந்து விட்டது. ඕ ඔබට දැන් රැකිටින්න බෑ இப்ப உங்களுக்கு எழும்ப ඔබ முடியவில்லை. ඒ තුල තවමත් හිත ඉන්නවා அந்த காரியத்தை நினைத்து நினைத்து නමුත් ඒ இருக்கிறீர்கள். දේ ඔබට සිදු වෙන්නේ அந்த නෑ காரியம் உங்களுக்கு ඒ දේ நடக்காது. ඔබගෙන් ගියා அந்த காரியம் உங்களை விட்டு அகன்று ඒ போய்விட்டது. දේ ඔබගෙන් ගියා அந்த காரியம் உங்களை விட்டு ඒ போய்விட்டது. බලාපොරොත්තු ඔබගෙන් ගියා அந்த எதிர்பார்ப்பு போய்விட்டது. නමුත් දෙවියන් වහන්සේට අලුත් දෙයක් කළ යුතුයි தேவன் உங்களுக்கு புதிய காரியம் தேவன் ஒரு புதிய காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில் செய்வதற்கு தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார் දෙවියන් වහන්සේ ඔබගේ ජීවිතේ නැවුම් දෙයක් කරන්න දෙවියන් වහන්සේ අවංකව வேதம் සිටිනවා. சொல்கிறது அவன் தரையில் இருந்து எழும்பினான் දේව වචනේ පවසන්නේ ඔව් පොළවෙන් නැගිට්ටාය ඔබ කියා. කොතනද වැටි සිටින්නේ එංගනේ කොයි විழுந்திருக்கிறீர்கள். ප්‍රශ්නයක් නිසාද ඔබ දැවෙන්නේ எந்த பிரச்சனைக்காக நீங்க කොයි விழுந்து ප්‍රශ්නයක් போயிருக்கிறீர்கள்? නිසාද ඔබ දුක් වෙලා කරදර වෙලා ඒ තුලම ඔබගේ ශරීරය ඔබගේ ජීවිතය ඔබගේ කාලය ගත කරගෙන ඔබ වැටි සිටිනවාද எந்த பிரச்சனை நிமித்தமாக நீங்கள் அதை குறித்து தொக்கித்து உங்களுடைய நேரங்கள் காலங்கள் உங்கள் சரீரத்தை அதை குறித்து ஒடுக்கி கொண்டிருக்கிறீர்கள். සිදු වෙන දේවල් සිදු වෙලා ඉවරයි நடந்த காரியம் ඒ நடந்தாகிவிட்டது. තුලම ඔබ රැඳී සිටින්න
එපා. அதுக்குள்ளே தரித்திருக்க ඔබගේ வேண்டாம். මනසේ තුලම තියාගන්න එපා. உங்களோட மனதை அதுக்குள்ளே வைத்திருக்க வேண்டாம். காலை வேளையில உங்களை பார்த்து சொல்றேன், උදාසන ඔබ දිහා බලලා කියන්න. அதுல இருந்து நீங்க மேல எழும்ப ஆரம்பிங்க. ඒකෙන් උඩට නැගිටලා එන්න. நீங்க எழும்ப ஆரம்பிங்க. ඔබ නැගිටින්න පටන් ගන්න. நீங்க எழும்ப ஆரம்பிங்க. ඔබ නැගිටින්න පටන් ගන්න. தோல்வியில இருந்து எழும்புங்க. ඔබගේ පරාජයෙන් නැගිටින්න. உங்களுடைய வறுமையில இருந்து எழும்புங்க. ඔබගේ දිලිඳුකමෙන් නැගිටින්න. உங்களுக்கு நடந்த சம்பவத்தில இருந்து எழும்புங்க. ඔබට සිදුවන සිදුවීම ගැන නැගිටින්න. அதை நினைச்சிட்டே அழுது ඒක இருக்காதீங்க. ගැන හිතා හිතා අඬ ඉන්න එපා. ஹalleluya. ஹalleluya. நக்கிட்டா அவர் எழுந்தார். பைபிளுக்கு தாவீது நக்கிட்டா. வேதம் சொல்கிறது தாவீது எழுந்தார் என்று. ஹalleluya. ගිහිලා washroom එකට ගිහිලා නෑවා. அவர் குளியல் அறையில போய்ட்டு குளித்தார். දැන් මේක වටා ගන්න බෑ. இதை புரிந்து கொள்ள முடியவில்லை. කොහොමද දරුවා හසනීප වෙන්නකොට මේ මිනිස්සයා හැඬුවේ? எப்படி இந்த மனிதன் குழந்தை நோய்வாய்ப்பட்டிருக்கும் போல அழுந்தார். දැන් දරුවා මැරුණා. இப்ப குழந்தை மரித்து එයා හිතුවා දැන් මේක හරියන්නේ නැහැ. යාත්නා කළ නිරාරයනකින් තේරුමක් නෑ. அவர் சொல்ற மறுபடியும் இதுல உபவாசம் இருக்கிறதுல அர்த்தம் இல்லை என்று. ඒ නිසා නැගිට්ටා. அவர் எழுந்திருந்தார். උදෑසන ඔබගේ පරාජිත දේවල් වලින් ඔබ නැගිටිය යුතුයි. இந்த கால வேளையிலே உங்களோட தோல்வியுற்ற நிலைமையிலிருந்து எழுந்திருங்கள். සිදුවෙච්ච දේ තුලින්ම නැවත ඕ ලෝඩ් நடந்த காரியத்திலே மறுபடியும் ඔබ වාඩි වෙලා ඉන්නවනා நீங்க அமர்ந்திருப்பீர்கள் என்றால் to subject clause அது முடிஞ்சு அதை முடித்து விடுங்கள். எல்லாம் முடிஞ்சு ஒக்கம் இவராய் தரையை விட்டு எழும்பினாரு. எத்தனை நெகிட்டா ஓ லார்ட் எத்தனை பேர் இன்னைக்கு தேவன் உங்க வாழ்க்கையில கிரியை செய்யணும்னா தினசபுக்கு ஜீவித்தை கிரியா කරන්න நாம் நீங்க எழும்பி தான் ஆகணும். ඔබ නැගිටින්න ඕනි. எத்தனை பிரச்சனை தூ கவுரர் இன்னும் இந்த இடத்துல பிரச்சனை இல்லாத யாராவது இருக்கிறீர்களா? ஆமே අනාගත වචනය යන්නවේ. இது ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை அல்ல. මට ප්‍රශ්නයක්ම නැහැ. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ප්‍රශ්න තියෙනවා. பிரச்சனை இருக்கிறது. කවුද එකක් ලාඩ් ඔබට යස් ප්‍රදීප් තමයි ඉස්සරහින් ඉන්නේ. பிரதீப் தான் முன்பதாக இருக்கிறார். මම ඉල්ලා සිටින ප්‍රදීප් මේ පුටුව පැයක් විතර උස්සගෙන මතේ තියාගෙන හිටියාන. இந்த நாட்காலியை தூக்கி சுமந்து கொண்டு ஒரு மணி தியாலம் இருந்தால் கரங்களில் வைத்து கையில் வைத்து என்ன நடக்கும்? கை வலிக்காது. මොනවද වෙන්නේ? හතර දිනවද නැද්ද? හතර දිනවද නැද්ද? கை வலிக்குமா வலிக்காதா? මේ පුටුව පැයක් විතර උස්සගෙන තියන් හිටියාන. இந்த சேரை இந்த நாட்காலியை ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் தூக்கி கொண்டு பாட்டு எழுதுறியா இல்ல இந்த போட்டு நாக்காளி தூக்கி வச்சிருந்தா என்ன நடக்கும்? ஒரு மணி தியாலம் මේ පුටු උස්සගෙන හිටියත් මොනවද වෙන්නේ? ஒண்ணும் நடக்காது. මොකද වෙන්නේ නැහැ කියලා කියනවා. ஜனாதிபதி வீடு பக்கத்துல இருந்தாலும் அவன் சிரிச்சிட்டே உள்ளுக்கு போயிட்டு வந்துருவான். ජනාධිපතිගේ ගෙදර ළඟ තිබුණා තිනා වෙලම තුලට ගිහලා. அவன் பயங்கர ஆளு. එයා භයානක එක්කනේ. சோ இதான் உங்களுடைய பிரச்சனை. මේක තමයි ඔබගේ ප්‍රශ්නය. මේක තමයි ඔබගේ ප්‍රශ්නය. මේක තමයි ඔබගේ පරාජිත දේ. இதா உங்களோட தோல்வியுற்ற கால நிலைமை. මේකයි ඔබගේ ලෙඩේ. இதா உங்களோட நோயா. මේකයි ඔබගේ ප්‍රශ්නය. இதா உங்களோட பிரச்சனை. ඔබගේ දුක වේදනාවල් මේක. உங்களோட துக்கம் வேதனை இது. රේණු කොතරම් වෙලා උස්සන් තියන් ඉන්නද? இதை நீங்கள் தூக்கி சுமந்து கொண்டிருக்க வேண்டும். කොච්චර වෙලා උස්සන් තියන් ඉන්නද? எவ்வளவு நேரம் இருப்பீர்கள்? ඔබට රිදෙනවා. ඔබට රත රිදෙනවා. உங்கள் கை ඔබගේ வலிக்கும். ප්‍රශ්නේ උස්සන් ඉන්නකම් රිදෙනවා. உங்கள் பிரச்சனை தூக்கிட்டு இருக்கும் කවුරු හරි ඔබට එකක් කියපු එක උස්සන් ඉන්නවා. මේ පුටුව තමයි ඔබගේ ප්‍රශ්නය. මම කියන දේ ප්‍රශ්නේ මේක තමයි. நீங்க தூக்கி சுமந்து கொண்டிருக்கிற இந்த நாட்காலி தான் உங்கள் பிரச்சனை. ඉත රිදවපු එකක් ඔබට රිදෙනවා. அவங்களோட உள்ளத்தை காயப்படுத்தினவர்கள் வலிக்கிறது. දවසක් දෙකක් තුනක් මේම උස්සන් ඉන්නවා. ஒரு நாள் 2 நாள் 3 நாள் படி சுமந்து கொண்டிருக்கிறீர்கள். ඔබට රිදෙනවා. எங்க வலிக்கிறது. ඔබට රිදෙනවා. வலிக்கிறது. ඔබ කොයි වෙලේද බිම තියන්නේ? எப்பொழுது கீழே வைக்கிறீர்கள்? ඒතකොට තමයි ඔබට සෑල්ලුකම ඇති වෙන්න පටන් ගන්න. அப்பொழுதுதான் நீங்கள் லகுவை காணப்படுவீர்கள். ஹalleluya. ஹalleluya. ඔබට සෑල්ලුවක් දෙන්න දෙවියන් වහන්සේ ලෑස්ති. உங்களுக்கு ஒரு லகுவான வாழ்க்கை கொடுக்க தேவன் விரும்புகிறார். මේක තමයි දාවිත් අපිට උගන්වන්නේ. இதுதான் தாவீது எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். දාවිත් දැන් නැකිට්ටා. தாவீது இப்ப எழும்பினார். හොල්ලෝ දැන් යන්න නානවා. அவர் இப்ப குளிக்கிறார். ඔළුවට තෙල් ටිකක් දාගත්තා. தலையில எண்ணெய் வைத்துக் கொண்டார். වස්ත්‍රය වෙනස් කරගෙන அவருடைய உடைகளை மாற்றிக் ලස්සන கொண்டு වචනය කර්තරුடைய ආලයத்தில் ප්‍රවේශිතයා දෙවියන් වහන්සේගේ නිවසට යන්න පටන් ගත්තා. அழகான ஒரு வார்த்தை. அவர் தேவனுடைய மாளிகையிலே එයා பிரவேசித்தார். හිතුවා මම මේ ප්‍රශ්නෙන් දැන් ඉන්නේ නැහැ. அவர் நினைத்தார் இதுக்கு மேல் இந்த பிரச்சனை இருக்க මගේ மாட்டேன். පුතා නැවත මාගාවට පැමිණෙන්නේ என் නැහැ. மகன் மறுபடியும் என்னிடத்தில் வர මම மாட்டார். කොච්චර නිරහර විටියත් මගේ පුතා එන්නේ නැහැ. நான் எவ்வளவு உபவாசம் இருந்தாலும் என் மகன் வர மாட்டார். මම එතනට යනවා හරින්න ඒ පුතා මාගාවට
පැමිණෙන්නේ නැහැ. මම කොතරම් යාත්නා කළා කොතරම් නිරාරව සිටියා මගේ පුතා නැවත මට ලැබෙන්නේ නැත. நான் எவ்வளவு ஜெபித்தாலும் உபவாசம் இருந்தாலும் மறுபடியும் என் மகன் எனக்கு கிடைக்க மாட்டார். ආයිත් අඬන එකෙන් තේරුමක් නැහැ. அழுகிறதிலே பிரயோஜனம் ඔබ இல்லை. සමහර වෙලාවට මේමයි අඬාගෙන සිටින්නේ. சில சமயம் நீங்கள் இப்படிதான் அழுது සමහර கொண்டிருக்கிறீர்கள். ඔබ මේමයි දුක් වෙලා සිටින්නේ. இப்படிதான் துக்கித்துக் கொண்டிருக்கிறீர்கள். නමුත් කිසි දෙයක් සිදු වෙන්නේ නැහැ. ஒன்றும் நடக்கவில்லை. ඔබ ඒ දේ ගසලා දාලා அதை උදறிவிட்டு ඔබ නැගිටිය යුතුය. நீங்கள் எழும்ப வேண்டும். හalleluya. Hallelujah. ඒ ප්‍රශ්නේ ගසලා දාලා அந்த பிரச்சனையை உதறி ඔබ தள்ளிவிட்டு දැන් නැගිටින්න ඕනේ. நீங்க எழும்ப வேண்டும். නැගිටලා බයිබලයේ කියනවා දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයට ගියා. வேதம் சொல்லுகிறது எழும்பி தேவ එයා சமூகத்துக்கு දෙවියන් சென்றார். වහන්සේව නමස්කාර කරන්න පටන් ගත්තා. தேவனை ආராதிக்க தொடங்கினார். හalleluya. එයා කැම ටික කෑවා. அவர் ආகாரத்தை உண்ணார். එයාගේ ජීවිතේ ඔක්කොම දැන් වෙනස් වෙන්න පටන් ගන්නවා. வாழ்க்கையில் எல்லாம் மாற்றப்படுகிறது. එයා අලුත් පරිවර්තනයක් මේ ප්‍රශ්නයෙන් එයා නැකිට අලුත් විදිහට එයා පෙළ ගන්න එයා තත් කරන්න පටන් இந்த ගත්තා. பிரச்சனையை எழுந்து அவர் புதிதாக திருப்பிக் கொள்ள அவர் விரும்புகிறார். அது எல்லாம் மாற்றப்பட்டது. Hallelujah. 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 ඕ රබ ශන්දුරල්ල රබස්සේ. ඔබගේ ප්‍රශ්නය ඔබ වෙනස් පැත්තකට වෙනස් කරන්න උදැසන ලෑස්තිද? உங்களோட பிரச்சனையை மாற்ற வேறு பக்கத்து திருப்ப விரும்புகிறீர்களா? ඔබට පුළුවන් ද වෙනස් පැත්තකට පෙල්ලන්න? உங்களுக்கு முடியுமா அது மறுபடி ஒரு வேறொரு பக்கத்துக்கு திருப்பி விட? නැත්නම් ඔබ වැටිලාම සිටිනවා. இல்லாட்டி விழுந்தே கிடப்பீர்களா? ஐயா தோல்வி அடைஞ்சது உங்களை விட்டுட்டு போனது குறித்து ஏன் இது வரைக்கும் அடியே அடியே யோசிச்சுட்டு இருக்கிறேங்க. ඇයි පරාජ වුණ ගැන ඔබගේ අතහැරලා ගිය ගැන තාමත් හිතේ තා කල්පනා කරගෙන ඉන්නේ? මම ඔබගේ මේම එකක් අහන්නම්. நான் உங்களிடத்தில் இப்படி ஒரு கேள்வி මං கேட்கிறேன். හිතනවා ඔබ මාව වැරදි විදිහට තේරුම් ගන්න නැහැ කියලා. நான் நினைக்கிறேன் நீங்கள் என்னை தப்பாக நினைத்துக் கொள்ள மாட்டீர்கள் අත என்று. උස්සනවා ඒ කතාව කියන්න. கரங்களை உயர்த்தியே சொல்லுகிறேன். සසික அந்த කතාව என்னன்னு தெரிஞ்சுக்கொள்ள ஆசை. සාසියට කතාව දැනගන්න ආසාව. ஓகே ரைட். கௌரர் மට உதவ කරන பிரபோதனி கின்ஸ்பெரியில் ஒரு புஃபே எவ்வளவா இருக்கும்? சரியா சொல்லிட்டாடா 75ன்னு. කිංස්බෙරි එකේ කෑම වෙලා කීයද? சிவகுமார் சார் கின்ஸ்பெரியில் 7500 புஃபே එකක්. ஒரு புஃபே 7500 ரூபாய் கிங்ஸ்பெரியில. ஓகே ரெபேக்கா நாங்கள் போயிட்டு சாப்பிட்றோம். ரெபேக்கா அபிகில கமு சம்பளம் வந்த பிறகு. படி ஆவகமா. ஹalleluya. Hallelujah. දැන් රේනු අපි දැන් කනවා ගිහිල්ලා. இப்போ நாங்கள் போயிட்டு அங்க உணவு அருந்துகிறோம். කෑම එකක් කීයද සිස්ටර් ලෝකේශ්වරි සිස්ටර් කෑම එකක් කීයද? ஒரு சாப்பாடு என்ன விலை? ආ 7500යි. 7500 ரூபாய். ஓகே කොයින්ද කෑවේ? எங்கே சாப்பிட்டீர்கள்? ஓகே දැන් උදේසන කොමඩ් එකේ වාඩි වුණා. இப்போ கொமட்ல அமர்ந்து விட்டேன். ஏண்டா சிரிக்கிற? ஓகே මං කිව්වනේ පෙළයා யோசிக்க மாட்டேங்கன்னு சொல்றேன்னு. මං කිව්වනේ වැරදිට ඉතින් பிரதீப் නැහැ. என் மேல என்ன உனக்கு கோவம்? ஓகே දැන් කොමඩ් එකේ වාඩි වුණා. கொமட்ல அமர்ந்தோம். So within 5 minutes 7500 close. வினாடி 5 கார்த்திக் අද්දස් 500 ඉවරයි. கார்த்திக் 7500 ரூபா எங்க? අද්දස් 500 කොයිද? அப்ப கின்ஸ்பெரியில் தான் புஃபே என்னென்ன இருக்கும்? කිංස්බෙරි එකේ පැතුම් buffet. මොන මොන දේවල් ඇතිද නේ පැතුම්? ඇති නිකන් ඇති වෙනකන් කෑම මෙතන ඉඳන් අතොන්ට වෙනකන් මේසේ කනවා කියන්නේ 7500 නෙමෙයි 10000කටත් කනවා හොඳටම කෑවේ. දැන් කාලා තියෙන්නේ කින්ස්බෙරි මං හිතන 7 star hotel මම හරියටම දන්නේ නැහැ. ඕකේ 177 star hotel එකෙන් දැන් කාලා තියෙන්නේ. සුනිත් the early morning hotel එකේ 7:30 කාලා තියෙන්නේ. 7:38 දා කොමඩ් එකේ වාඩි වුණා. இப்போ கொமட்ல அமர்ந்து விட்டார்கள். කොයින්ද කෑවේ? எங்கே சாப்பிட்டார்கள்? කින්ස්බෙරි. கிங்ஸ்பெரி. දැන් සුනිත් මාර ප්‍රශ්නයක්. சுனத்துக்கு பெரிய හරි දුකයි දැන් සුනිත්. சுனத்துக்கு பெரிய ஒரு பிரச்சனை. ஜோயலுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. 7500 ரூபா கொடுத்து சாப்பிட்டனே. ஜோயல்ட்ட தமாரு අද්දස් 500 දීලා අද්දස් 500ක් දීලා ජෝයල් කියනවම කෑවා. ජෝයල් කියන අද්දස් 500 දීලා දැන් කොමන්ට් එක ගාව වාඩි වෙලා දැන් දන ගාලා. இப்ப கொமல்ட்டே அமர்ந்திருந்து කොමන්ට් එක බලාගෙන கொமடை பார்த்து අපරාධය 7500. அநியாய 7500 ரூபாய். අපරාධය 7500. அநியாய 7500 ரூபாய். කවුරුරි එම කියලා තියෙනවද? யாராவது அப்படி சொல்லி කවුරුරි இருக்கிறீங்களா? කොමන්ට් එක ගාවට ගිහිල්ලා මේව කාපුවා ගියාට පස්සේ කොමන්ට් එක ගාව දන ගාලා අපරාධය. சாப்பிட்டது போன பின்பு கொமட்ல முழங்கால் படிட்டு இப்படி சொல்லி Subject close වතුර ගැව්වා 7500 ප්‍රස් කළා ගියා. அந்த தண்ணீரை அமுக்கி விட்ட உடனே அதோட முடிந்து අපි කවුරු කොමන්ට් එක ගාව වාඩි වෙලා අයියෝ 7500යි වටලාපම් ගියා හුඩින් ගියා පුඩින් ගියා නෑ.
ஐயோ 7500 முடிந்தது வட்டலாப்பம் பொடி போனது என்று சொல்லப்படும் கொமடி இடத்தில் The subject closed. அது முடிந்து The விட்டது. same way ඒකයි අපේ ජීවිතේ අපි ඒකම හිතන්නේ නැත්තම් ඒ 7500ම හිතන්නේ නැත්තම් அந்த 7500 ரூபாய் குறித்து நினைக்காம இருப்போம். සමහරවිට අපිත් එමයයි. சில நேரம் நாங்க මේ நினைப்போம் ඔක්කොමම දාලා ආව සේවයට. எல்லாத்தையும் போட்டு මගේ வந்து රැකියාව දාලා ආවා. நான் தொழிலை விட்டு මම வந்து ඉරිදා ඔක්කොම දාලා ආවා. எல்லா ஞாயிற்றுக்கிழமை விட்டு வந்து මම රැකේ මේ ඔක්කොම දාලා ආවා ඒක දාලා ආවා මේක දාලා ආවා කියා ඔබ සමහර වෙලාවට ඔබ දුක් වෙනවා. எல்லாத்தையும் போட்டு வந்து சில சமயம் நீங்கள் මම கவலைப்படுகிறீர்கள். ඔබට වචනයක් කියන්නද? ஒரு வார்த்தை சொல்லுங்கள். දෙවියන් වහන්සේ වෙනුවෙන් ඔබට අලාභයක් වෙනවා නම් தேவனுக்காக உங்களுக்கு ஒரு நஷ்டம் දෙවියන් ஏற்படும். වහන්සේ නිසා ඔබට අලාභයක් වෙනවා නම් தேவனுக்காக ஒரு நஷ்டம் ஏற்படும். දෙවියන් දේව නිමිත්තම් දෙවියන් වහන්සේ වෙනුවෙන් ඔබ කැප වෙන්නා වූ දේවල් වලින් ඔබට අලාභයක් වෙනවා නම් தேவனுக்காக நீங்கள் அர்ப்பணிக்கிறது உங்களுக்கு ஒரு நஷ்டம் வரும் என்றால் දෙවියන් වහන්සේ ඒ දේ බලා ගන්න දෙවියන් වහන්සේ බලවන්න. தேவன் அதை பார்த்து கொள்ள போதுமானவர். Hallelujah. ஹalleluya. දෙවියන් වහන්සේ වෙන අලාභයක් தேவன் நிமித்தம் அந்த நஷ்டம் ඔබ දෙවියන් වහන්සේ පිළිගත් එක ඔබට අලාභයක් වෙනවා නම් தேவனை ஏற்றுக்கொண்டது உங்களுக்கு நஷ்டம் ඔබ என்றால் ඉරිදා ඔබගේ රැකියාව අයිම කරගෙන ඔබ දෙවියන් වහන්සේ වෙනුවෙන් සභාවට ආවා නම් நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை உங்களுடைய தொழிலை விட்டு தேவன் நிமித்தம் தேவனுக்காக வருவீர்கள் என்றால் ඒ சபைக்கு දේ දෙවියන් වහන්සේ බලා ගන්නවා. தேவன் அதை பார்த்துக் கொள்வார். நீங்க தேவனுக்காக தேவன் நிமித்தம் உங்களுக்கு ஏதாவது நஷ்டமா? தேனாංශ උදෙසා දේනාංශේ කරන කොටගෙන ඔබට අලාභයක් ආවනම් அதை என் ஆண்டவர் இயேசு பார்த்துக் கொள்வார். ඒ මගේ දේශවාසී බලාගනි. Hallelujah. Hallelujah. என் சப்ஜெக்ட்டுக்கு க்ளோஸ் சொன்னா இப்பொழுது அந்த சப்ஜெக்ட் முடிந்துவிட்டது. நெக்கிட்ட அவர் மறுபடியும் දෙවියන් எழுந்து වහන්සේව නමස්කාර කරමින් தேவனை ආරාධිத்து තමගේ ගෙදරට ගිහිල්ලා அவருடைய வீட்டுக்கு போய் එයා ඉස්සර වගේම කාලා බීලා එයාගේ ජීවිතේ முன்பு ගත மாதிரி කරන්න அவர் சாப்பிட்டு පටන් முடித்து ගත්තා. அவருடைய வாழ்க்கையை මම ஆரம்பித்தார். මෙතනින් නතර කරන්නම්. நான் இப்படியே நிறுத்துகிறேன். එතනින් එයා அதுக்கு பின்பதாக තව සබ්ජෙක්ට් එකක් තිබෙනවා. இன்னொரு காரியம் இருக்கிறது. එතනින් එයා වෙන්න ඕනේ දේ එයා නැකිට නිසයි සිදු වුණේ. එයා එතනින්ම වාඩි වෙලා දුක් වෙලා හඬලා පස් කාලා තිබුණා නා. එතනින් එයා දාවිදගේ ජීවිතේ කිසි දෙයක් වෙන්නේ அதுக்கு නැත. பின்பதாக நடக்கிற ஒரு காரியம் நடந்தது. அவர் அந்த இடத்தை விட்டு எழும்பினபடியினால் அதே இடத்துல விழுந்து கிடந்திருந்தால் நடந்திருக்காது. අපගේ ජීවිතේ දෙවියන් වහන්සේ ඉස්සරහට බෝ බලාපොරොත්තු දේවල් අනාගත දේවල් අපගේ ඉදිරිපිට දෙවියන් වහන්සේ තබා තිබෙනවා. உங்களை முன்பதாக தேவன் உங்களுடைய காரியங்களை வைத்திருக்க எதிர்காலத்தில் දෙවියන් වහන්සේ බලන් ඉන්න ඔබ නැකිටෙනකන්. தேவன் பார்த்து கொண்டிருக்கார் நீங்க எழும்பு வரை. Hallelujah to Hallelujah. church. Hallelujah. சபாவ ඔබ කොයි වෙලේද නැකිටින්නේ? சபை நீங்கள் எப்ப எழும்புறீர்கள்? ඔබ නැකිටිනකම් දෙවියන් වහන්සේ බලන් ඉන්නවා. දාවිත් ඉස්සර තිබ්බ වූ ජයග්‍රහණ දේවල් ඔබ හරහා කරන්න දෙවියන් වහන්සේ බලාගෙන සිටිනවා. நீங்க எழும்புகின்ற தாவீதுக்கு முன்பு இருந்த அந்த வெற்றியான வாழ்க்கையை உங்களுக்கும் வாழ்க்கையில செய்ய விரும்புகிறார். ඔබ අද හොළුව අමාරුව ඔබගේ ඔළුව අමාරුව ලොකු අමාරුවක් තාගත්තා. உங்களுடைய தலைவலி பெரிய வலியாக வைத்துகிறது. ඔබගේ කොන්ද අමාරුව තව ලොකු අමාරුවක්. உங்களுடைய இடுப்பு வலி மிகவும் பெரிய வலியாக ඔබට வைத்துகிறது. තිබෙන සියලුම ප්‍රශ්න ඔබ ඉස්සරහට දාගත්තා. உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் முன்பதாக නමුත් මේ வைத்துக்கொண்டு උදෑසන අවසාන ඔබට කියන්නේ ඔබ නැකිටිනකම් ඔබගේ ප්‍රශ්නය ගසලා නැකිටිනකම් දෙවියන් වහන්සේ බලන් ඉන්නවා. ඔබගේ ඉදිරියේ ඔබ හරහා කරන්න තිබෙනා වූ දේවල් කරන්න දෙවියන් වහන්සේ බලාගෙන සිටිනවා. Hallelujah. உங்களோட பிரச்சனை உதிரி தள்ளிவிட்டு எலும்பு வரும் தேவன் பார்த்து கொண்டிருக்கார் உங்களுக்கு வேலை செய்ய. ඔබ ලෑස්තිද? நீங்கள் ආයத்தமா? ඔබ නැකිටින්නේ නැත්තම් நீங்கள் ඒ எழும்பாவிட்டால் ප්‍රශ්න තුලම ඔබ ඉන්නවා නම් உங்களுடைய பிரச்சனைக்குள்ளே இருப்பீர்கள் என்றால் தேவனுக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது. தேனாசருக்கு முகுத் කරන්න බෑ. Hallelujah. எல்லா மனுஷனோட வாழ்க்கையில பிரச்சனை. ඔක්කොම මනුෂ්‍යන්ගේ ජීවිතේ ප්‍රශ්න. எல்லாருக்கும் பொருளாதார பிரச்சனை. ඔක්කොටම ආර්ථික ප්‍රශ්නය. உங்களுக்கும் யாராவது ஏதாவது சொல்லுவாங்க. ඔබටත් කවුරු හරි මොනාරි කියයි. உங்களை குறித்து யாருமே ஒன்றும் சொல்லலையா? ඔබ ගැන කවුරුත් කාටත් කිව්වේ නැද්ද? ஏதாவது சொல்லுவாங்க. කියයි කාට உங்களை හරි. குறித்து ஏதாவது சொல்லலன்னா சத்துரு உங்களை சரியா பார்த்திடலன்னு தான் அர்த்தம். ඔබ ගැන හරියට කිව්වේ නැද්ද? සතර හරියට බලලා නැහැ කියලා අර්ථය. எல்லாமே நடக்கும். ඔක්කොම වෙයි. எழும்பிருங்க. නැගිටින්න. Hallelujah. හලෙලුයා. பிரச்சனையில படுத்து கிடக்காதீங்க. ප්‍රශ්නේ නිදා ගන්න ඔබගේ එපා. ඔබගේ පරාජිත දේ තුල වැටි සිටින්න එපා. உங்களுடைய தோல்வியுற்ற காரியத்தில் விழுந்திருக்க வேண்டாம். ඔබගේ ලෙඩහොලම ඉන්න එපා. அப்படியே நோயில இருக்க வேண்டாம். පවුල් ප්‍රශ්න තුලම සිටින්න එපා. குடும்ப பிரச்சனையில இருக்க வேண்டாம். සිදු වෙච්ච දේ තුලම ඉන්න එපා. நடந்த காரியத்தில் இருக்க வேண்டாம். அதெல்லாம் முடிஞ்சு ඔක්කොම ඉවරයි. அதெல்லாம் முடிஞ்சு ඔක්කොම ඉවරයි. நீங்க எழும்பணும். ඔබ නැගිටින්න ඕනි. உள்ளுக்கே இருக்காதீங்க. ඒ ඇතුළෙම ඉන්න එපா. அப்படி எல்லாரும் கொஞ்ச நேரம் எழும்பி
நிற்போம் එහෙම සියලු දෙනාට නැගිට සිටිමු. සභාව අපි නැගිට සිටමු சபை நாங்கள் எழுந்திருப்போம். ඔබට බම දාවිත් අපිට යම් දෙයක් උගන්වලා දෙනවා தாவீது ஒரு காரியத்தை எங்களுக்கு கற்றுக் එයාගේ கொடுக்கிறார். කතාවල උගහක් දේවල් තියෙනවා அவருடைய கதைகள்ல அநேக காரியங்கள் බොහෝ இருக்கிறது. දේවල් අපිට කතා කරන්න තිබුණත් அநேக காரியங்கள் பேசியிருந்தாலும் එයාගේ අතේ වැරද්දක් වුණා அவர் கையில ஒரு தவறு நடந்தது. ඇත්ත තමයි වැරද්දක් වුණා உண்மைதான் தவறு நடந்தது. නමුත් ඒ වැරද්ද එයා තේරුම් ගත්තා அந்த தப்பை பிழையை அவர் புரிந்து கொண்டார். එයාගේ අතින් සිදු වුණා වැරද්ද හරියේ அவர் கரங்களில் நடந்த அந்த தப்பு சரி. නමුත් එයා වැටිලා ඒ වැරද්ද රිපෙන්ට් එයා පසුතැවිලි වෙන්න පටන් ගත්තා அந்த தப்புக்கு அவர் விழுந்து மனம் திரும்ப தொடங்கினார். එයා දන්නවා එයාගේ අතින් සිදු වුණා වැරද්ද அவருக்கு தெரியும் அவர் கரங்களில் நடந்த அந்த தப்பு. අපේ ජීවිතේ අපේ වැරදි නිසා උඟක් දේවල් වෙලා ඇති எங்களுடைய வாழ்க்கையில் அநேக தப்புகள் பிழையின் நிமித்தம் காரியங்கள் ඔබ நடந்திருக்கலாம். ඔබ මෙතන ඉන්නේ සමහර ඔබගේ ඇතිවෙච්ච වැරද්ද නිසා ඔබ මුණ දෙන්නව ප්‍රශ්න තිබෙනවා நீங்கள் உங்களுடைய தப்பு பிழையினால நீங்கள் முகம் கொடுக்கிற பிரச்சனைகள் இருக்கலாம். නමුත් වැරද්ද නිවැරදි කරගෙන ඔබ නැකිටන කල ஆனால் தப்பை சரிப்படுத்தி நீங்கள் எழும்பும் பொழுது දෙවියන් වහන්සේ ඔබත් එක්ක ගනුදෙනු කරන්න தேவன் உங்களோட இருக்க அவர் வேலை செய்யறதுக்கு උනාසේ වැඩ කරන්න அவர் ரொம்ப ஆயத்தமா இருக்கிறார் උනාසේ සූදානමින් ඉන්නවා. ஹalleluya ஹalleluya. ඔබගේ වැරද්ද හරි ගස ගන්න உங்களுடைய தப்பை பிழையை சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். මගේ මේ මිෂනරි ගමනේ எனது மிஷனரி பயணத்திலே මම හිතන දෙයක් තිබෙනවා நான் நினைக்கிற ஒரு காரியம் இருக்கிறது. විශාල පෞකාර දෙන්නේ තුන්දෙනෙක් ගැලවීම ලැබිය යුතුයි பெரிய பாவத்தில் இருக்க ஒருவர் ரெண்டு பேர் மூவர் அவர் ரட்சிக்கப்பட வேண்டும். විශාල පාපයක් කරන මිනිස්සු பெரிய பாவத்தில் இருக்கிறவர்கள் ඒක සමහරට අපි වෛශාකම කියලා ගමුකෝ சில நேரம் அதை விபச்சாரம் என்று எடுப்போம். ඒක තමයි යාගේ රැකියාව කියමුකෝ அதுதான் அவருடைய தொழில் நினைப்போம். ඒක තමයි යාගේ ආදායම කියලා හිතමුකෝ அதுதான் அவர்களுக்கு வருமானம் என்று நினைப்போம். මගේ විෂන් එක ඒ වගේ මිනිස්සු ගැලවිලා என்னுடைய தரிசனம் அப்படியாப்பட்ட மனிதர்கள் ரட்சிக்கப்பட்டு මුළු ලෝකෙම බලපාන්නා වූ සුභාරංචි අරගෙන හේලියා. ගිහිල්ලා දේශනා කරනවා නම් ඒ මිනිස්සු එයා දේශනා තුල මිනිස්සු ගැලවෙනවා නම් අන්න ඒ වගේ දෙයක් මම සොයාගෙන මම මිෂනරි ගමනේ මම ඇවිදිනවා හalleluya ஒரு உலகத்துக்கு தாக்கத்தை அப்படியாப்பட்ட சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டவர்கள் அப்படியாப்பட்ட இந்த மிஷனரி பயணத்திலே நான் தேடுகிறேன். එක්කෙනෙක් ගැලවීම ලබලා තිබෙනවා ஒருவர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார். එයා නරකම නරකයි அவர் மிகவும் கெட்டவர். ජීවිතේ තරම් නපුරුයි அவருடைய வாழ்க்கை அவ்வளவு கொடுமையானது. දෙවියන් වහන්සේ ආව ගැලවුවා தேவன் அவரை தொட்டார், விடுதலை දෙවියන් වහන්සේගේ ஆக்கினார். වැඩක් කරගෙන සිටිනවා தேவன் ஒரு வேலை செய்து මම கொண்டிருக்கிறார். ආසයි நான் விரும்புகிறேன் තවත් දෙන්නේ விரும்புகிறேன். තුන්දෙනෙක් මේ වගේ මිනිස්සු ගැලවෙලා இப்படியாப்பட்ட இன்னும் 2-3 பேர் ரட்சிக்கப்பட்டு සමහර වෙලාවට ඒ වගේ කෙනෙක් ඇවිල්ලා මෙතන සාක්ෂි දුන්නා නම් ඔබ හිතයි මෙයා විතරක් පව්කාරයෝ කියන අපි ඔක්කොම හරි සුද්ධයි වගේ සමහරට ආන් එන්න පුළුවන් சில சமயம் அவர் வந்து இந்த இடத்துல சாட்சி சொல்றாரு, நீங்க நினைப்பீங்க அப்பா நாமல பரிசுத்தவான்கள் அவங்க பெரிய பாவி என்று. නෑ එයා දාවිත් වැරද්ද නිවැරදි කරගත්තා தாவீது தன்னுடைய பிழையை சரிப்படுத்திக் கொண்டார். දාවිත්ට පනිෂ්මන්ට් එකකුත් දුන්නා தாவீதுக்கு ஒரு தண்டனையும் கிடைத்தது. නැත්තම් අනිත් මිනිස්සු දෙවියන් වහන්සේ අපාස කරයි කියලා ඒ වරිච්ඡේදයේ කියනවා අන්‍ය මිනිස්සු ඔබ කරපු දේවල් නිසා ඔබ යේසුස් වහන්සේ දෙවියන් වහන්සේගේ නාමය මෙව කරයි කියලා වචනේ තිබෙනවා வார்த்தையில் இருக்கிறது உங்கள் நிமித்தம் தேவனுடைய நாமம் நிந்திக்கப்படுகிறது என்று. නමුත් එයා පුඩි දඬුවමකුත් දුන්නා அதுக்கு ஒரு தண்டனையும் கிடைத்தது. ඒ වැරද්ද නිවැරදි කරගත්තා அந்த பிழையை சரிப்படுத்திக் අපේ கொண்டார். ජීවිතේ සමහර වැරදි වෙලා තිබෙනවා சில நேரம் எங்களுடைய வாழ்க்கையில் சில பிழைகள் நடந்திருக்கலாம். අලමුලා சரிப்படுத்திட்டு අපි ඔක්කොම අරිගස්සගෙන விழுந்த இடத்துல இருந்து වැටෙනව ස්ථානයේ ඉඳලා அப்படியே எழும்பி එහෙම නැගිටලා ஆண்டவர் அது முடிஞ்ச ஆண்டவரே ඒක ඉවරයි දෙවෙනි. நான் எழும்புறேன் මම නැගිටිනවා. உங்களை ஆண்டவர் பாவிப்பாராக දේනාසව පාවිච්චි කරන්න. உங்க 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 மூலமா பெரிய காரியத்தை செய்வார் ඔබ කරනකොට දේනාස මාධ්‍යයක් කරන්න. அப்படியே கரங்களை உயர்த்து அப்படியே நன்றி செலுத்துங்க பாப்பா අපි සුදි කරමුද. ஹalleluya Hallelujah. அப்படியே கரங்களை உயர்த்தி எல்லாரும் உடைய வாய்களை திறந்து அப்படியே சோதரம் ஹalleluya ரல்ல ரப சந்துர ரப ஹalleluya ரப சந்துர ரப கந்துரல அப்படியே கொஞ்ச நேரம் நான் எழும்புறேன் ஆண்டவரே நான் விழுந்த இடத்துல இருந்து எழும்புறேன்னு சொல்ல ஆரம்பிங்க பாப்போம் ஹalleluya விழுந்த இடத்துல இருந்து நான் எழும்ப விரும்புகிறேன் නැගිටිනවා ස්වාමීනි. Hallelujah, Rabba, Hallelujah, Hallelujah. தேவன் உங்களை தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. දේනාස ඔබයි බලාගෙන ඉන්නේ. சில வாலிப பிள்ளைங்களை பார்த்துட்டு இருக்கிறாரு. සමහර තරුණ ළමයි දිහා බලනවා. சோ டேலண்ட் மல்டி டேலண்ட் உள்ளவங்க இருக்கிறாங்க. සමහර
නොයෙකුත් තලන්ත තියෙන අය நீங்க ඉන්නවා. விழுந்த இடத்துல இருந்து அப்படியே எழும்பிருங்க. ආමේන්. නැගිටින ස්ථාන වැටුණ ස්ථානවල නැගිටින්න. சோர்ந்து போன இடத்துல இருந்து எழும்புங்க. මලානික වුණා වූ ක්ලාන්ත වුණා වූ ස්ථානේ නැගිටින්න. அவன் பெருசா பாவிக்கிறது சோர்வு. ඒ යක්ෂයා පාවිච්චි කරන වැඩියෙන්ම මලානිකකම. இந்த இடத்துல அவன் சோர்வை பாவிக்கிறான். ඔව් ක්ලාන්ත භාවය පාවිච්චි කරනවා. சில நேரம் உங்களுக்கு எல்லாம் பெயின் இருக்கு, பெயின். සමහරට ඔබට වේදනාව ඇති. உங்களுக்கு சில நேரம் pressure இருக்கு. සමහරට ඔබට පීඩනය ඇති. சில நேரம் உங்களுக்கு எல்லாம் ப்ராப்ளம் இருக்கு. ප්‍රශ්න ඇති. சில நேரம் ஒரு பெயின், அப்படியே ஒரு வலி உங்களுக்குள்ள அப்படியே இருக்கும். වේදනාවක් ඔබ තුළ එම ඇති. லார்ட், சில நேரம் அதிகமான pressure. ඔබට සමහරට අධික පීඩනයක් ඇති. ஓ ஆண்டவரே, இந்த காலையில எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. සයිනාසම උදාසන මට උදව් කරන්න. ஆண்டவரே, உதவி செய்யும் ஒரு விஷயம். உங்களுக்கு தான் இந்த நேரத்தை நான் உதவி උපකාර கொடுக்கிறேன். කරන්න කියලා ඔබටයි මේ වෙලාව நீங்களே තියෙන්නේ. கரங்களை உபம தேத்தோசவல உப போட்டாக்கி ஆத்மா கரண்ட உங்களோட கரங்களை உயர்த்தி நீங்களே செவியுங்கள். ஹalleluya. ரலரபரலரலரப சம்துரலரபரல. ஹalleluya ரலரபரல. ஹalleluya. அப்படியே நீங்களே கொஞ்ச நேரம் அப்படியே ஜெபம் பண்ண ஆரம்பிங்க பாப்பா. உங்களுக்கு ஒரு நிமிடம் தான். எல்லாரும் சர்ச் நீங்க எல்லாரும் கரங்களை உயர்த்தி සභා ඔක්කොම දායත්වසවලා ඔබ යාඥා කරන්න පටන් ගන්න බලන්න. ஹalleluya. ஹalleluya. ரலரலரபரல. வாய்களை திறந்து ඔබගේ කට ரிபிரிபிரிபி கந்துரலரலரபரலரப சம்துரலரப. ஹalleluya. ஹalleluya. எனக்கா எத்தனை கிருபை என் மேல், அளவற்ற கிருபை எனக்கா எத்தனை கிருபை என் மேல், அளவற்ற கிருபை என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்து என்ன மற்றும் கிருபை என்று உயர்த்தி வைத்ததே. என்னை விட எத்தனை பேர் நல்லவனாக இருந்து என்ன மற்றும் கிருபை என்று பாட வைத்ததே. சுவாமினி கொத்தராம் මිනිස්සුමේ පොළවේ ඉන්නවාද? எத்தனை பேர் இந்த பூமியில නමුත් ඔබ இருக்கிறார்கள். මට කරුණාව දීලා තියෙනවා. நீர் எனக்கு கிருபை ඒ කරුණාව නිසා මම නැගිට සිටිනවා. அந்த கிருபையினால் சொல்லி எழுந்திருக்கிறேன். அந்த பாடலை பாடி அப்படியே எங்களோட வாழ்க்கை கொஞ்ச நேரம் அப்படியே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போமா? ஓ ஜீசஸ், ஹalleluya இயேசுவே. எனக்கா எத்தனை கிருபை என் மேல், அளவற்ற கிருபை எனக்கா எத்தனை கிருபை என் மேல், அளவற்ற கிருபை என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்து என்ன மட்டும் கிருபை என்று உயர்த்தி வைத்ததே. என்னை விட எத்தனை பேர் நல்லவனாக இருந்து என்ன மட்டும் கிருபை என்று வைத்ததே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. ஓஹோ, உங்க கிருபை என்னை தூக்கி சுமந்ததே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. உங்க கிருபை என்னை தூக்கி சுமந்ததே. எனக்கா எத்தனை கிருபை எல்லாரும் என்னே அளவற்ற கிருபை எனக்கா இத்தனை கிருபை என் மேல் அளவற்ற கிருபை. பயனற்ற நிலத்தை போல மறக்கப்பட்டவனா, அறுவடை காணாமல் தனிந்து போனவனா, பயனற்ற நிலத்தை போல மறக்கப்பட்டவனா, அறுவடை காணாமல் தனித்து போனவனா, தரிசான என்னை
தரிசனத்தை வைத்து அறுவடையை துவக்கி வைத்தவரே எனக்கா இத்தனை கிருபை ரபபஸே என்மேல் அளவற்ற கிருபை எனக்கா இத்தனை கிருபை என்மேல் என்மேல் அளவற்ற தோல்வியின் ஆழங்களில் மூழ்கி போனவனா வாழ்ந்திடும் நோக்கம் தானே இழந்து போனவனா தோல்வியின் ஆழங்களில் மூழ்கி போனவனா வாழ்ந்திடும் நோக்கம் தானே இழந்து போனவனா அற்பமான என்னை அற்புதமாய் மாற்றி அற்புதங்கள் செய்ய வைத்தவரே எனக்கா எழும்புறதுக்கு தான் கிருப நக்கிட்டீங்க கருணாவு எனக்கா எனக்கா இத்தனை கிருபை என்மேல் அளவற்ற பயனற்ற நிலத்தை போல மறக்கப்பட்டவனா அறுவடை காணாமல் தனிந்து போனவனா பயனற்ற நிலத்தை போல மறக்கப்பட்டவனா ஆமென் அறுவடை காணாமல் தனித்து போனவனா தரிசனத்தை வைத்து அறுவடையை துவக்கி வைத்தவரே எனக்கா எல்லாரும் வாய்களை திறந்து சத்தமா சொல்லுங்க என்மேல் அளவற்ற கிருபை எனக்கா இத்தனை கிருபை என்மேல் அளவற்ற கிருபை தோல்வியின் ஆழங்களில் மூழ்கி போனவனா வாழ்ந்திட நோக்கம் தலை இழந்து போனவனா எல்லாரும் சொல்லுங்க பாப்போம் பரிசுத்த ஆவியானவர் உங்க வாழ்க்கையில பாடும் பொழுது அவர் ஊழியம் செய்ய விரும்புகிறார் சிலர் நீங்க அழலாம் நீங்க அழுது எழும்புங்க அற்புதமாய் மாற்றி அற்புதங்கள் செய்ய வைத்தவரே எனக்கா இத்தனை கிருபை என்மேல் அளவற்ற கிருபை எனக்கா Thank you. கிருபை என்மேல் அளவற்ற கிருபை தோல்வியின் ஆழங்களில் மூழ்கி போனவனா வாழ்ந்திட நோக்கங்களை இழந்து போனவனா ஆமா விழுந்துட்டாங்களா ಒಬ್ಬ ಪರಾಜಿತ ವೆಲ ಇನ್ನವನ ತೋಲ್ತಿಟ್ಟಗನ ಒಬ್ಬ ಪರಾಜಿತ ಕೆರೆಕ್ನ ಯಾವತ್ತಟಾಕಿದವ தோல்வியின் ஆழங்களில் இழந்து போனவனா வாழ்ந்திட நோக்கங்களை இழந்து போனவனா தோல்வியின் ஆழங்களில் மூழ்கி போனவனா Thank you. வாழ்ந்திட நோக்கங்களை இழந்து போனவனா அற்புதமாய் மாற்றி அற்புதங்கள் செய்ய வைத்தவரே எனக்கா Thank you. இத்தனை நரலரபசெரெலெரெ என்மேல் அளவற்ற எனக்கா இத்தனை Thank you. என்மேல் அளவற்ற கிருபை Thank you. சுதீபியானே Thank you, Holy Spirit. Rabba Katura La Rabba. Shudapne. Latuna Kekina Godagan. ஒவ்வொருவரை கட்டி எழுப்புங்க ஆவியானவரே Duking Vedana, Siduna, Devaluling Batila.
நடந்த காரியத்திலே ස්වාමීනි දාවිත් පොළවේ වැටී සිටියා. தாவீது தரையிலே අද விழுந்திருந்தார். අද ඔබගේ දරුවෝ ඇතිවෙච්චව ප්‍රශ්නය ஆண்டவரே உங்க பிள்ளைகளுக்கு நடந்த பிரச்சனை ඇතිවෙච්චව කතන්දරය නිසා நடந்த கதையின் நிமித்தமாக රැවටීම නිසා அந்த துக்கத்தின் நிமித்தமாக පීඩාව නිසා அந்த பிரச்சனை நிமித்தமாக අලාභ නිසා ஆண்டவரே நஷ்டத்தின் ඒ நிமித்தமாக ගැනම හිතලා හිතලා අඩුවරේ. පොළවේ වැටිලා නෑ මානසිකව වැටිලා அந்த இடத்துல இருந்து தரையிலே விழுந்து මානසිකව වැටිලා ஆண்டவரே விழுந்து போயிருக்கிறார். මානසිකව වැටිලා ஆண்டவரே மனதளவில் අද මානසිකව වැටිලා ஆண்டவரே மனதிலே ප්‍රශ්නේ விழுந்திருக்கிறார். නිසා මානසිකව වැටිලා பிரச்சனை நிமித்தமாக தன் නැකිටෙන්න மனதளவில் උදව් කර මැනව ஆண்டவரே ඔබගේ කරුණාව දෙන මැනව உங்களோட கிருபை ඕ රබබ කම්දුරල්ලා රබා ඒ සබ්ජෙක්ට් එක ක්ලෝස් அந்த சப்ஜெக்ட் ඒ පරාජිත දේවල් ක්ලෝස් அந்த தோல்வி காரியம் මම දැන් முடிந்தது. නැකිටිනවා நான் இப்ப எழுவுகிறேன். මම මට අලුත් බලාපොරොත්තුවක් දෙන්න புதிய எதிர்பார்ப்பை මම தாங்கள். පරාජිත දේවල් ගැන තව හිත හිත මානසිකව වැටෙන්නේ නැත தோல்விய காரியத்தை நினைத்து நினைத்து ஏன் நான் ඔබ மனதில் ඇයි கலங்கி තව போக வேண்டும்? සිදුවෙච්ච දේවල් ගැන වැටිලා මානසිකව දුක් වෙන්නේ விழுந்த நடந்த காரியத்தை குறித்து விழுந்து ஏன் நினைக்கிறேன்? ශුද්ධත්මෙන් වහන්සේ මේ මොහොත ඔබට වැඩ කරන්න ලැස්ති பரிசுத்த ஆவியானவர் வேலை ඔබ செய்ய දාවිත් விரும்புகிறார். වගේ ඒ ප්‍රශ්නය තුල ඔබ පොළවේ වැටී සිටිනවා தாவீதை රිකා போல அந்த பிரச்சனைக்குள்ள தரையிலே விழுந்து கிடக்கிறீர்கள். දාවිත් නැකිට්ටා උසේමද නැකිටින්න தாவீது எழும்பினதை போல මම எழும்புங்கள். දකිනවා නකන්ර சிலர் மன ரீதியில விழுந்திருக்கிறாங்க ඔබ මානසික වැටිලා. சில மன ரீதியில விழுந்துட்டாங்க සමහර මානසික වැටිලා. அதையே நினைச்சு அந்த தரையில உட்கார்ந்து இருக்கிறாங்க ඒ ගැන හිතාගෙන පොළවේ වාඩි වෙලා. எழும்புங்க නැගිටින්න. எழும்புங்க නැගිටින්න. ஆண்டவர் எழுப்ப உதவி செய்வார் දේනාසවට නැගිටින්න நீங்க උදව් කරයි. எழும்புனங்கன்னு சொன்னா ඔබ නැගිට්ටවොත් உங்களை கொண்டு தேவன் வெற்றியை ஆமென். தருவதற்கு தேவன் ඔබ ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார் ජයග්‍රහණ දේවල් කරයි. நீங்க எழும்பிட்டங்கன்னு சொன்னா ඔබ නැගිට්ටනම්. நீங்க எழும்பிட்டங்கன்னா ඔබ නැගිට්ටනම්. எழும்புற மனுஷனுக்கு ஒண்ணு தர போறாரு ඔව් නැගිටින මනුෂ්‍යයෙක් අත්දෙන්න යනවා. நான் தைரியமா சொல்றேன் ධෛර්යයෙන් කියන්න. நீங்க எழும்பிட்டங்கன்னா ඔබ නැගිට්ටනම් பெரிய ஊழியத்தை தருவாரு ලොකු සේවයක් ඔබ දෙයි. නැකිටන ඔබට ලොකු සේවාවක් දෙනවා நீங்க எழும்பின பெரிய ஒரு ஊழியத்தை தருவா. ඔබ නැකිටන ලොකු ජයග්‍රහණය දෙවියන් මාස நீங்க எழும்பின දෙනවා ஒரு பெரிய வெற்றியை தருவா. ලොකු ජයග්‍රහණයක් දෙනවා பெரிய வெற்றியை ஜெயத்தை දෙවියන් මාස බලාගෙන සිටිනවා ඔබ නැවත නැකිටින තුරු දෙවියන් මාස தேவன் பார்த்து விட்டார் மறுபடி நீங்க எழும்பு வரை. நீதாங்க மனுஷன் ඔබයි ඒ මනුෂ්‍යයා. வேற யாரும் எழும்ப கூடாது වෙන කවුරුත් නැගිටින්න ඕනේ. நீங்க தான் எழும்பணும் ඔබයි නැගිටින්න ඕනේ. நீங்க தான் எழும்பணும் ඔබයි නැගිටින්න ඕනේ. தேவன் உங்களை தான் பார்த்துட்டு இருக்கிறாரு එන සොබදියා බලනින්. குடும்ப சூழ்நிலையில விழுந்திருக்கிறாங்க ඒ පවුලේ වාතාවරණේ වැටිලා. கடன் பிரச்சனையில விழுந்திருக்கிறாங்க අය ප්‍රශ්නේ වැටිලා. வியாதியில விழுந்திருக்காங்க රෝගේ වැටිලා. அதுல இதுல எல்லாத்திலும் விழுந்திருக்கிறாங்க අරකේ මේකේ සෑමදේ වැටිලා. எனக்கு விளங்குற ஒரு காரியத்தை சொல்றேன் මට පැහැදිලි වෙන එක දෙයක් කියන්න. எழும்பும் வரைக்கும் ஆண்டவர் இருக்கிறாரு ඔබ නැගිටිනකන් දේනස බලනින්. கையில ஏதோ ஒண்ணு கொடுக்கணும் போல அவர் ඔබ අතේ விரும்புறாரு. මොකක් හරි දෙන්න ඕනේ කියලා. Hallelujah. நீங்க தான் ஐயா அந்த ஆளு ඔබයි ඒ පුද්ගලයා. நீங்க தான் அந்த ஆளு ඔබයි ඒ පුද්ගලයා. தூசிய உதறிட்டு எழும்புங்க ඒ ඔබගේ දූවිල්ල ගසා දමමින් නැගිටින්න. பெற்றோரை பார்த்து சொல்றேன் දෙමාපියන් බලලා කියන්නේ. சில வாலிப பிள்ளைகளை பார்த்து சொல்றேன் සමහර තරුණ ළමයි දිහා சில බලලා කියන්නේ. ஊழியக்காரனை பார்த்து சொல்றேன் සමහර සේවකයන් දිහා බලලා කියන්නේ. அதிலே மூழ்கி போயிடாதீங்க ඒකෙම ගිලිහෙන්න එපා. எழும்புங்க නැගිටින්න. கர்த்தர் ஒரு வெற்றியை நிச்சயமா සායනාසක தருவார். ජයග්‍රහණය අනිවාර්යයෙන් ඔබට දෙයි. හalleluya. ஜோசப் இந்த வேளையில் முழு காங்கிரிகேஷனுக்கும் ஜெபிக்கவும் සාදර ජෝසප් සම්පූර්ණ සභාවට යාඥා කරන්න. ஹalleluya நன்றி ஆண்டவரே தகப்பனே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே வார்த்தைக்காய் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா ஹalleluya ரபா ஷபரிபாலா ரபரி கந்திரபாலா நன்றி ஆண்டவரே நன்றி இயேசுவே நன்றி கர்த்தாவே நன்றி என்னை நேசிக்கிற அன்பு தகப்பனே இந்த நாளிலே கர்த்தர் வார்த்தை நாங்கள் செவி கொடுத்தது போல ராஜாவே தாவீது கர்த்தாவே அவன் ஒரு காரியத்தை அவன் இழந்தான் ஆண்டவரே அதை குறித்து துயரப்பட்டான் வேதனைப்பட்டான் ஆண்டவரே அதை குறித்து அவன் சிந்தித்து கொண்டே இருந்தான் ஆண்டவரே
ஆனாலும் கர்த்தாவே உம்முடைய வார்த்தை வந்தது போல ஆண்டவரே, இன்று நீர் எங்களோடு கூட பேசியது போல ஆண்டவரே, அவன் எப்பொழுது எழுந்தானோ ஆண்டவரே, அன்றிலிருந்து அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் இந்த சபையிலே கர்த்தாவே யார் யாரெல்லாம் விழுந்திருக்கிறார்கள் ஆண்டவரே, கர்த்தாவே பொருளாதார ரீதியாக ஆண்டவரே, தங்களுடைய தொழில் ரீதியாக ஆண்டவரே, தங்களுடைய மனதளவில் ஆண்டவரே விழுந்திருக்கிறார்களோ, யாருக்கும் எதை வெளியே சொல்ல முடியாமல் ஆண்டவரே, யாருக்கும் யாரோடு கூட ஆண்டவரே கலந்து ஆலோசிக்க முடியாமல் ஆண்டவரே, யாரோடு கூட ஆண்டவரே அதை கர்த்தாவே சொல்ல முடியாத படிக்க ஆண்டவரே, உள்ளத்தால் வேதனையோடு உள்ளம் உடைந்தவர்களாக ஆண்டவரே இன்று அமர்ந்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்கு நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. கடன் பிரச்சனை இருக்கலாம் ஆண்டவரே, மனரீதி பிரச்சனை இருக்கலாம் ஆண்டவரே, ஊழியத்திலே விழுந்திருக்கலாம் ஆண்டவரே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே விழுந்திருக்கலாம் ஆண்டவரே, கர்த்தாவே குடும்ப வாழ்க்கையிலே விழுந்திருக்கலாம் ஆண்டவரே, தங்களுடைய பொருளாதாரத்தில் விழுந்திருக்கலாம் ஆண்டவரே, ஏதோ ஒன்றின் நிமித்தமாக எழுந்து விடாது படிக்காண்டவரே அமிழ்ந்திருக்கலாம் ஆண்டவரே. இன்று கர்த்தருடைய வார்த்தை வந்தது போல அப்பேற்பட்ட ஒவ்வொருவருக்காக நான் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, இந்த அப்பேற்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளின் மீது உம்முடைய வல்லமை கடந்து வரட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் ஆண்டவரே நீர் எழுப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இதோ உம்முடைய கிருபை அவர்கள் ஒவ்வொரு மீது வரட்டும் என்று ஜெபிக்கிறேன். உம்முடைய கிருபை இந்த நாளில் வார்த்தை வந்தது போல அந்த ஒவ்வொரு பிள்ளைகளின் மத்தியிலும் தேவனுடைய கிருபை வரட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்கள் எல்லாரும் நிம்மரன் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒரு பெரிய மாறுதலை காண வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஒரு அற்புதத்தை காண வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஒரு பெரிய காரியத்தை அவர்கள் கர்த்தருக்காக செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இதோ உம்முடைய கரத்தில் முழு சபையும் ஒப்புக்கொடுக்கிறேன். இந்த வார்த்தை ஊழியம் செய்தது போல எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஊழியம் செய்தது போல ஆண்டவரே இந்த நாளில் உம்முடைய கிருபையினால் நடத்தும் என்று ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவை ஜெபித்து எல்லா அற்புதங்களையும் ஆண்டவரே தேவ திருச்சபைக்காக நாங்கள் பெற்றுக்கொண்டு ஜெபிக்கிறேன். பரிசுத்த நிறைந்த என் அன்பு பிதாவே, ஆமென் ஆமென். Hallelujah. 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 මම විශ්වාස කරනවා ඔබ නැගිට දෙවියන් වහන්සේ වෙන ඉස්සරට ගමනක් යයි කියලා. நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தருக்காக ஒரு பயணத்தை செல்லலாம் என்று. අවසානයේ ඔබගේ දසෙන් කොටස පඳුරු දෙවියන් වහන්සේට පුද කරන්නව මොහොතට ඇවිල්ලා உங்க තියෙනවා. தசம் பாகம் உங்களுடைய காணிக்கைகள் கர்த்தருக்கு கொடுக்கிற ඔබ நேரம். පුද කරන කල ස්තුතිත් එක්ක ඔබ පුද කරන්න. அதை கொடுக்கும் பொழுது நன்றியோட கொடுங்கள். ඇයි දන්නවද මාස 6ක්ම මේ ජනවරි මාසේ ඉඳන් අද වෙනකම් තුන් වෙලම කැම දීලා මාස 6ක් දෙවියන් වහන්සේ අපිව රැක බලාගෙන 6 மாதம் කැම ටික දීලා තිබෙනවා. தேவன் 6 மாதம் எனக்கு உணவை கொடுத்து எங்களை பாதுகாத்து நடத்தி வந்திருக்கிறார். Hallelujah. 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 6 மாசம் சாப்பாடு கொடுத்துட்டாருயா. மாச 6 கேமதுன்னா 3 நேரமும் கொடுத்துட்டாரு. துங் வேலமதுன்னா. Hallelujah. நான் சர்ச்சில் யாரையும் காணலையே, ரொம்ப மெலிஞ்சி ஒல்லியா போயிட்டு பலன் இல்லாம சாப்பிட இல்லாம மயங்கி வந்து விழுந்ததை நான் யாரும் காணல இந்த சர்ச்சில். Hallelujah. காண்டனத்து கெட்டுகளா சக்தியனத்தை இல்ல கலாந்தல வேண்டனா தக்கினே நல்லா சாப்பிடுறோம். Hallelujah. 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 මගේ යේසුස්ට ස්තුති වේවා. Hallelujah. Hallelujah. මගේ යේසුස්ට ස්තුති වේවා. සියල්ල කළ හැකි ඔබට, සියල්ල කළ හැකි ඔබට, සියල්ල කළ හැකි ඔබට, සියල්ල කළ හැකි ඔබට. මගේ පර්වතයත් ඔබවේ, බලකොටුවත් ඔබවේ, රසස්ථානයත් ඔබවේ. මගේ පර්වතයත් ඔබවේ, බලකොටුවත් ඔබවේ, රසස්ථානයත් ඔබවේ. Hallelujah. Hallelujah. මගේ යේසුස්ට ස්තුති වේවා. Hallelujah. Hallelujah. රබබස්සේ මගේ යේසුස්ට ස්තුති වේවා. පුරවලමු අපට ශක්තිය ඔබවේ, අසරණවු මට සානය ඔබවේ. අපට ශක්තිය ඔබවේ, අසරණ වූ මට සානය ඔබවේ. ප්‍රේමය දෙවින්ද මා මිදු කරුණේ,
මගේ විශ්වාසය පර්වත ඔබයි ප්‍රේමය දෙවිඳේ මගේ මිදුම් කරුණේ මගේ විශ්වාසය පර්වතය ඔබයි Hallelujah, hallelujah. යේසුස්ට ස්තුති වේවා හalleluya හalleluya මගේ යේසුස්ට ස්තුති වේවා පෞකාර ජීවිතේ ගැලුවේ ඔබයි රෝග සැම සුව කළේ ඔබයි පෞකාර ජීවිතේ ගැලුවේ ඔබයි රෝග සම සුව කළේ ඔබයි ලේවල බලේ මට ජය ලැබුණා මනමදිමු දෙවිය පුරා ලේවල බලයෙන් මට ජය ලැබුණා මනම දිවි දිවිය පුරා පෞකාර ජීවිතේ ගැලුවේ ඔබයි රෝග සැම සුව කළේ ඔබයි පෞකාර ජීවිතේ ගැලුවේ ඔබයි රෝග සම සුව කළේ ඔබයි ලේවල බලයෙන් මට ජය ලැබුණා මනම දිවි දිවිය පුරා ලේවල බලයෙන් මට ජය ලැබුණා මනම දිවි දිවිය පුරා හalleluya හalleluya මගේ යේසුස්ට ස්තුති වේවා හalleluya හalleluya මගේ යේසුස්ට ස්තුති වේවා සියල්ල කළ හැකි ඔබට සියල්ල කළ හැකි ඔබට සියල්ල කළ හැකි ඔබට සියල්ල කළ හැකි ඔබට මගේ පර්වතයත් ඔබ වේ බලකොටුවත් ඔබ වේ රක්ෂස්ථානයත් ඔබ වේ මගේ පර්වතයත් ඔබ වේ රළකොටුවත් ඔබ වේ රක්ෂස්ථානයත් ඔබ වේ මගේ පර්වතයත් ඔබ වේ රළකොටුවත් ඔබ වේ රක්ෂස්ථානයත් ඔබ වේ මගේ පර්වතයත් ඔබ වේ රළකොටුවත් ඔබ වේ රක්ෂස්ථානයත් ඔබ වේ අවසන් යාපනා පාස්ව මෝසස් ඉදිරියට ඇවිල්ලා යාපනා කරලා සර්විස් එක අවසන් කරයි. கடைசி ஜெபம் பாஸ்டர் மோசஸ் அவர்கள் ஏறெடுத்து முடிப்பார்கள். अब शिवराम याचना करमु அனைவரும் ஜெபிப்போம். हालेलुया स्तुति स्वामिनी महिमा वेवा थैंक यू जीसस अबर स्तुति हालेलुया आदरवंत जीवमान सर्व बलदार दिव्य प्यारन वंश वर अब स्तुतिवंतන ස්වාමිනේ අදවස නිසා වහන්සේ ස්වාමී මේ ස්ථානයේ ස්වාමී රැගෙන ආ සියලු දෙනා නිසා වහන්සේ අප ස්තුති කරනවා ස්වාමිනේ විශේෂයෙන් දෙවියන් වහන්සේ වහන්සේගේ වචනේ බලපු ආකාරයෙන් ස්වාමිනේ අපගේ ජීවිතේ කුමන දෙයක් සිදු වුණා ස්වාමිනේ කුමන දෙයකට අපි මුහුණ දුන්නත් දෙවියන් වහන්සේ වහන්සේ නිරන්තරයෙන් ස්වාමිනේ සියල්ලෙන් වහන්සේ අපව ගොඩ ගන්නා උදවියන් වහන්සේ සිටිනවා ස්වාමිනේ යේසුනි ස්වාමී කිසි කෙනෙක්ව ඔහුගේ දුකේ හෝ සෝකේ හෝ ස්වාමිනේ දෙවියන් වහන්සේ නැති වෙන්න වහන්සේ ඉඩ නාරින තරන් වහන්සේ ස්වාමිනේ යේසුනි වහන්සේ දිරිගන්නන්නා තරන් වහන්සේ වහන්සේ ස්වාමී නැගිටවන්නා උදවියන් වහන්සේ සිටින බැවින් වහන්සේ ලබ ස්තුති කරනවා ස්වාමිනේ යේසුනි ස්වාමී දාවිත් ස්වාමිනේ එදා දෙවියන් වහන්සේ වහන්සේගේ නාමයෙන් ස්වාමිනේ උට උනා වූ සිදුවීම් ඒ සියල්ල ස්වාමීන් වහන්සේ වහන්සේගේ
වහන්සේගේ නාමයෙන් ස්වාමිනේ ඔව් ජයගෙන නැගිටලා දෙවියන් වහන්සේ අලුත් දෙයක් කරන පිණිස ස්වාමිනේ ඔව් නැගිටලා දෙවියන් වහන්සේ අපි දකිනවා ස්වාමිනේ ඉන්පස්සේ ස්වාමිනේ ඔහුගේ නැගිටීම අරා ස්වාමීන් වහන්සේ ඔහුට ස්වාමිනේ දෙවියන් වහන්සේ සාලමෝන් ඔබ වහන්සේ බිහි කරලා දීලා දෙවියන් වහන්සේ ඊට වඩා ස්වාමිනේ විශාල දෙයක් ඒ ස්වාමිනේ ඊශ්‍රායල් රාජ්‍යය තුළ ඔබ වහන්සේ සිදු කළා දෙවි පියාණන් වහන්සේ ආකාරව අපි ආඥා කරන නාසරේ යේසුස් වහන්සේගේ නාමයෙන් ස්වාමිනේ ඒසුනේ කුමන දෙයක් සිදු වුණත් කුමන ස්වාමී පරාජයකට මුහුණ දුන්නත් ඔබ වහන්සේගේ නාමයෙන් අපි නැගිටලා ස්වාමිනේ අපි ක්‍රියා කරන අවස්ථාවේ ඊට වඩා විශාල දෙයක් ස්වාමිනේ ඔබ වහන්සේ අපලවා කරන්න බලවන්තව සිටනා කියන දේ ස්වාමිනේ ඔබ වහන්සේගේ වචනය තුලින් අද අපිට එළිදරව් කළා ස්වාමිනේ ඒ ප්‍රකාරව අපි ආඥා කරන සීල සනග ආශිර්වාද කරන්න උන්ගේ සීලම කාරණා වලින් ප්‍රශ්න වලින් සියල්ලෙන් නිදහස් කළා ඔබ වහන්සේ එකිනෙකා උසස් කරන්න ස්වාමිනේ මෙන්න සීල ගෞරවය මහිමය බුද කළ ආඥා කරන්නේ නාසරේ යේසුස් වහන්සේගේ නාමයෙන් ආමේන් ආමේන්. දැත් ඔසවමේ කරங்களை உயர்த்தி මාගේ ආත්මය ස්වාමීන්ට ප්‍රශංසා කරව මා සත සියල්ලම උන්වහන්සේගේ ශුද්ධ නාමයට ප්‍රශංසා කරව. මාගේ ආත්මය ස්වාමීන් වහන්සේට ප්‍රශංසා කරව. උන්වහන්සේ කළ සියලුම උපකාර සිහි නැති නොකරව. ආමේන්. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி சகல உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே ஆமென். இயேசு වහන්සේගේ කරුණාවත් கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමයත් பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ශුද්ධාත්මයන් වහන්සේගේ සහභාගීකමත් එකමුතුභාවයත් பரிசுத்தாவின் அன்பின் ஐக்கியம் சந்தோஷ சமாதானமும் සමග දිනපතා තිබේවා. நம் அனைவரோடும் அனுதினமும் இருப்பதாக. ஆமென். ஆமென்.